இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான வரலாற்று பயணத்துக்கு போக போறோம். டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தயாராயிட்டு இருக்கிற உங்களுக்கான ஒரு பிரத்யேகமான ஆழமான அலசல் இது. ஆமா, நாம 2 பேரும் உங்களோட ராமக்ஸ் ஆசிரியர்களா எந்த மனப்பாட சுமையும் இல்லாம ஒரு விறுவிறுப்பான கதையா இந்த தகவல்களை உங்களுக்கு கொண்டு சேர்க்க போறோம். கண்டிப்பா. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். ஒரு காஃபி அல்லது டீயோட கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இந்த கதையை கேளுங்க. இன்னைக்கு நாம என்ன தலைப்பை பத்தி பேச போறோம் அப்படின்னா 7ஆம் வகுப்பு சமூக அறிவியல் அலகு 3 மராத்தியர்கள் மற்றும் பேஷ்வாக்களின் எழுச்சி. சரி, இந்த தலைப்பை விரிவாக அலசுவோம். உள்ள போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நாம என்னென்ன விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கறத ஒரு மேப் மாதிரி பாத்திரலாம் இல்லையா? ஆமா, அது ரொம்ப முக்கியம். சொல்லுங்க. எந்த ஒரு வரலாற்று பகுதியை நாம படிக்க ஆரம்பிச்சாலும் அதுல நாம தேட வேண்டிய இலக்குகள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே அவசியம். அந்த வகையில இன்னைக்கு நாம 4 முக்கியமான விஷயங்களை அலச போறோம். முதலாவது, மராத்திய அரசு எப்படி தோன்றுச்சு, அதோட வளர்ச்சி என்ன, குறிப்பா அந்த அரசை ஒரு மாபெரும் சக்தியா மாத்துனதுல மாமன்னர் சிவாஜியோட பங்கு என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். வெறும் வீரத்தை மட்டும் நம்பி ஒரு சாம்ராஜ்யம் உருவாகிடாது இல்லையா? உண்மைதான். அதனால 2வது விஷயம், சிவாஜி அறிமுகம் செய்த மிகச்சிறந்த நிர்வாக கட்டமைப்பு புரிஞ்சுக்க போறோம். 3வது விஷயம் ரொம்பவே சுவாரஸ்யமானது. இந்தியாவே தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சிருந்த மாபெரும் முகலாய பேரரசின் வீழ்ச்சிக்கு இந்த மராத்தியர்கள் எப்படி காரணமா அமைஞ்சாங்க அப்படிங்கறத திறனாய்வு செய்ய போறோம். இறுதியா, மராத்தியர்களோட அதிகாரத்தை பல ஆண்டுகளுக்கு, அதாவது சிவாஜிக்கு பிறகும் நீட்டித்து சென்றதில் பேஷ்வாக்களின் பங்கு என்ன அப்படிங்கறத மதிப்பிட போறோம். எந்த ஒரு பெயரையோ ஆண்டையோ நீங்க மனப்பாடம் செய்யாமலேயே எல்லாமே உங்க மனசுல பதிகிற மாதிரி ரொம்ப தெளிவா இதை பார்க்க போறோம். ஆமா, அதுக்கு நாங்க கேரண்டி. ரொம்பவே எதிர்பார்ப்பு தூண்டுற மாதிரி ஒரு அவுட்லைன் இது. ஒரு மாபெரும் சாம்ராஜ்யம் எப்படி தொடங்குச்சு அப்படிங்கிற கதையை கேட்கறதே ஒரு தனி சுகம்தான். அதுவும் மராத்தியர்களோட கதை ஒரு ஹாலிவுட் படத்தோட திரைக்கதை மாதிரி இருக்கும். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. 17ஆம் நூற்றாண்டுல டெல்லிய மையமா வச்சு இந்தியா முழுக்க தங்களோட கொடிய பறக்க விட்டுக்கிட்டு இருக்காங்க முகலாயர்கள். அவங்களோட படைபலம், பணபலம் எல்லாமே பிரம்மாண்டமானது. ஆனா இந்தியாவோட தென்மேற்கு பகுதியில அரபிக்கடலுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கும் இடையில இருக்கிற ஒரு சின்ன நிலப்பரப்புல ஒரு சக்தி மெல்ல மெல்ல உருவெடுக்குது. ஆரம்பத்துல இது ஒரு சின்ன கிளர்ச்சி மாதிரி தெரிஞ்சாலும் ஒரு கட்டத்துல அது ஒட்டுமொத்த முகலாய பேரரசுக்கே ஒரு உண்மையான மிகப்பெரிய ஆபத்தா உருவெடுத்துச்சு. இந்த இடத்துல தான் விஷயம் ரொம்ப ஆழமா போகுது. ஒரு சின்ன நிலப்பரப்புல வாழ்ந்த மக்கள் ஒரு மாபெரும் பேரரசை எப்படி நடுங்க வச்சாங்க அப்படிங்கறது தான் இங்க நாம கேட்க வேண்டிய கேள்வி. ஆமா, இது திடீர்னு ஒரு ராத்திரியில உருவானது கிடையாது. கண்டிப்பா. இதுக்கான விதைகள் பல வருஷங்களுக்கு முன்னாடியே துவப்பட்டுச்சு. குறிப்பா சொல்றோம்னா இது அவுரங்கசீப் காலத்துல தொடங்கினதில்ல. முகலாய மன்னர் ஷாஜஹானோட ஆட்சி காலத்திலே இது தொடங்கிடுச்சு. அதாவது சிவாஜியோட தந்தை ஷாஜி பான்ஸ்லே அப்படிங்கிறவரு ஷாஜஹான் காலத்திலேயே முகலாயர்களுக்கு பல இடையூறுகளை செய்ய தொடங்கிட்டாரு. அவரு முகலாயர்களுக்கு கொடுத்த கொடைச்சல்கள் கொஞ்சம் நஞ்சமல்ல. தொடர்ந்து அவங்களை எதிர்த்துக்கிட்டே இருந்தாரு. இந்த இடத்துல டிஎன்பிசி மாணவர்களுக்கு ஒரு கேள்வி வரும். ஷாஜி பான்ஸ்லே முகலாயர்களை எதிர்த்தாரு அப்படின்னா அவர் சொந்தமா ஒரு படைய வச்சுக்கிட்டு போர் செஞ்சாரா அப்படின்னு இல்ல. அவரு வேற ஒருத்தருக்கு கீழே தான் வேலை பார்த்தாரு. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. ஷாஜி பான்ஸ்லே பணியாற்றிய அரசுகள் 2. ஒன்னு அகமது நகர், மற்றொன்று பீஜப்பூர். இந்த 2 தக்கான சுல்தான்கள் கிட்ட தான் அவரு தன்னோட ராணுவ பணியை செஞ்சாரு. இத பயன்படுத்தி தான் அவர் முகலாயர்களை தொடர்ந்து எதிர்த்தாரு. அகமது நகர் மற்றும் பீஜப்பூர், இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, தந்தை இப்படி என்றால் மகன் சிவாஜியை பத்தி சொல்லவே வேண்டாம். மராத்தியர் அப்படின்னாலே வீரம். அந்த வீரத்தின் அடையாளமே சிவாஜி தான். நிச்சயமா. மராத்தியர்களுக்கு வரலாற்றுல ஒரு மிகப்பெரிய புகழை சேர்த்தவர் சிவாஜி தான். அவர் வெறும் வாழ தூக்கிக்கிட்டு போற ஒரு சாதாரண போர் வீரர் கிடையாது. மிகச்சிறந்த தந்திரங்கள் தெரிஞ்ச ஒரு அபாரமான தளபதி. இங்கேதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமாகுது. அவர் பயன்படுத்திய ஒரு போர் முறை தான் முகலாயர்களை திணறிடுச்சு அவங்களுக்கு ஒரு சிம்ம சொப்பனமா மாறுச்சு. அந்த போர் முறைக்கு முன்னாடி முகலாயர்களோட பாரம்பரிய போர் உத்திகள் எல்லாமே தவிடுபொடியானது. அந்த போர் முறையோட பெயர் கொரில்லா போர்முறை, அதாவது மறைந்திருந்து தாக்குதல். இது நீங்க ஒரு திரைப்பட காட்சி மாதிரி கற்பனை செஞ்சு பார்க்கணும். திறந்த வெளியில 2 படைகளும் நேருக்கு நேர் நின்னு மோதிக்கிற காலம் அது. ஆனா கொரில்லா முறை அப்படிங்கறது அப்படி கிடையாது. முகலாயர்களோட பிரம்மாண்டமான படை, பெரிய பெரிய யானைகள், கனமான பீரங்கிகள், ஆயிரக்கணக்கான குதிரைகள், இதெல்லாம் மேற்கு தொடர்ச்சி மலையோட குறுகலான கரடுமுரடான பாதைகள்ல ரொம்ப மெதுவா கஷ்டப்பட்டு நகர்ந்து வந்துட்டு இருக்கோம். அப்போ திடீர்னு சுத்தி இருக்கிற மரங்கள், குன்றுகள், பாறைகளுக்கு பின்னாடி இருந்து ஒரு மின்னல் வேக தாக்குதல் நடக்கும்.
யார் தாக்குனா எங்கிருந்து வந்தாங்கன்னு முகலாயர்கள் சுதாரிச்சுக்கிறதுக்குள்ள தாக்குதலை முடிச்சிட்டு மராத்தியர்கள் மறுபடியும் காடுகளுக்குள்ள மறைஞ்சிடுவாங்க. இந்த தந்திரமான மறைந்திருந்து தாக்கும் முறைக்கு சிவாஜி ஒரு மிகச்சிறந்த தலைவரா இருந்தாரு. பெரிய பெரிய பீரங்கிகளை வச்சுக்கிட்டு மலையில ஒன்னும் பண்ண முடியாது அப்படிங்கறத அவர் ரொம்ப சரியா கணிச்சாரு. ஆனா இந்த தாக்குதலை வெற்றிகரமா செய்யறதுக்கு வெறும் ஐடியா மட்டும் பார்த்தாது இல்லையா? ஆமா, நிலப்பரப்பை ரொம்ப துல்லியமா அறிஞ்ச மிகச்சிறந்த உடல் தகுதியும் அதையெல்லாம் விட அசைக்க முடியாத விசுவாசமும் கொண்ட ஒரு படை தேவை. அதுக்காகவே மன உறுதி மிக்க ஒரு மலைவாழ் மக்கள் அணிய சிவாஜி உருவாக்குனாரு. மாவாலி அப்படின்னு சொல்லப்படுற அந்த மலைவாழ் மக்கள் சிவாஜி மேல உயிரையே வச்சிருந்தாங்க. மலையோட ஒவ்வொரு சந்து பொந்தும் அவங்களுக்கு அத்துப்பொடி. முகலாயர்களோட சம்பளத்துக்காக வேலை பார்த்த வீரர்களால சிவாஜிக்காக உயிரே கொடுக்க தயாரா இருந்த இந்த மாவாலி மலைவாழ் மக்களை எதிர்கொள்ளவே முடியல. அந்த படையோட பலத்தை வச்சுக்கிட்டு தான் சிவாஜி அடுத்தடுத்து பல கோட்டைகளை தன் வசப்படுத்தினாரு. குறிப்பா முகலாய பேரரசர் அவுரங்கசீப்போட தளபதிகளுக்கு அவர் கொடுத்த நெருக்கடி சாதாரணமானதில்ல. அவங்க எவ்வளவோ பெரிய படைகளை கொண்டு வந்தும் சிவாஜியோட முன்னேற்றத்தை தடுக்க முடியல. நாட்கள் செல்ல செல்ல ஒரு பக்கம் மராத்தியர்களோட வலிமை பெருகிக்கிட்டே போச்சு. இன்னொரு பக்கம் இந்த தொடர் போர்களாலையும் தோல்விகளாலையும் முகலாய பேரரசோட பொருளாதாரமும் வலிமையும் படிப்படியா சரியா தொடங்குச்சு. ஆனா மராத்தியர்கள் வெறும் நிலத்தை மட்டும் பிடிச்சிட்டு சும்மா இருக்கல. அவங்க செஞ்ச ஒரு மாபெரும் அரசியல் நகர்வு தான் அவங்கள ஒரு பேரரசா நிலைநிறுத்துச்சு. அந்த 2 வரிகள் தேர்வில அடிக்கடி கேட்கப்படுற மிக முக்கியமான குறிப்பு இதுதான். தக்காணம் முழுவதிலும் மராத்தியர்கள் வசூலித்த 2 முக்கிய வரிகள், 1 சவுத், 2 சர்தேஷ்முகி. இத நீங்க மனப்பாடமாகும்படி ஞாபகம் வச்சுக்கணும். இதுல சவுத் அப்படின்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு வகையான பாதுகாப்பு வரி. எங்க கிட்ட இருந்து உங்க நிலப்பரப்புக்கு எந்த தாக்குதலும் வராம இருக்கணும்னா உங்களோட வருமானத்துல 4ல் 1 பங்கு எங்களுக்கு கொடுத்துடணும் அப்படின்னு மராத்தியர்கள் கேட்டாங்க. அதுதான் சவுத். அடுத்தது சர்தேஷ்முகி. இது ஒரு கூடுதலான 10% வரி. நாங்க தான் இந்த மண்ணோட பரம்பரை உரிமையாளர்கள், அதனால இந்த 10% எக்ஸ்ட்ராவா தரணும் அப்படின்னு சொல்லி வசூலிச்சாங்க. இந்த வரிகளோட உண்மையான வீரியம் என்ன தெரியுமா? முகலாயர்களோட ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியிலேயே போய் எங்களுக்கு வரி கொடு அப்படின்னு மராத்தியர்கள் கேட்டாங்க. அதாவது அவுரங்கசீப் ஆளுகின்ற ஒரு நிலத்துல இன்னொருத்தர் வந்து பாதுகாப்பு வரி வசூலிக்கிறாரு அப்படின்னா அது முகலாய பேரரசுக்கு எவ்ளோ பெரிய அவமானம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு வலிமையான அரசதான் சிவாஜி உருவாக்குனாரு. சரி, சிவாஜி இவ்ளோ பிரம்மாண்டமான ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கிட்டாரு. ஆனா அவர் காலத்துக்கு பிறகு என்ன நடந்தது? ஒரு மாபெரும் தலைவன் இல்லாதப்போ அந்த சாம்ராஜ்யம் சரிஞ்சு விழுந்துருச்சா? இல்லவே இல்ல. அங்கதான் வரலாற்றுல ஒரு எதிர்பாராத ட்விஸ்ட் வருது. அதுதான் பேஷ்வாக்களின் காலம். பேஷ்வாக்கள் என்றால் யார் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். பேஷ்வாக்கள் அப்படிங்கிறவங்க மராத்திய அரசர்களோட பிரதம அமைச்சர்கள். ஆரம்பத்துல இவங்க அரசருக்கு ஆலோசனை சொல்ற ஒரு பதவியில தான் இருந்தாங்க. ஆனா ஒரு கட்டத்துல இந்த அமைச்சர்களோட கைகளுக்கு மொத்த அதிகாரமும் வந்து சேருது. இது எப்படி நடந்துச்சு? சிவாஜியோட பேரனான ஷாஹு அப்படிங்கிற மராத்திய அரசரோட காலத்துல தான் இந்த மாற்றம் நடக்குது. ஷாஹுவோட காலத்திலிருந்து இந்த பேஷ்வாக்கள் பெயரளவுல அமைச்சர்களா இல்லாம ஒட்டுமொத்த மராத்திய சாம்ராஜ்யத்தின் உண்மையான அதிகாரம் உடையவர்கள் ஆனாங்க. நிர்வாகம், ராணுவம், பொருளாதாரம் என எல்லாமே அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துச்சு. தொடர்ச்சியான போர்கள் திறமையான தளபதிகளுக்கு எப்படி வாய்ப்பளித்தன அப்படிங்கறதே பார்க்கணும். இந்த தளபதிகளை பேஷ்வாக்கள் ரொம்ப சரியா வழிநடத்தி இந்தியா முழுவதுமே தங்களோட அதிகாரத்தை விரிவுபடுத்தினாங்க. இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஆண்டை நீங்க கவனிக்கணும். பேஷ்வாக்களின் ஆதரவில் 1761 வரை மராத்தியர் தங்கள் மேலாதிக்கத்தை தொடர்ந்தனர். 1761 இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இதுவரைக்கும் நாம என்ன நடந்தது அப்படிங்கறத பார்த்தோம். இப்போ கொஞ்சம் பெருஞ்சித்திரத்தோட, அதாவது ஒரு பிகர் பிக்சரோட இணைத்து பார்ப்போம். ஒரு பேரரசு உருவாக நிலப்பரப்பு எப்படி உதவியது அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். மராத்தியர்களோட எழுச்சிக்கான காரணங்கள்ல புவியியல் ரொம்ப முக்கியமானது. பாறைகளும் குன்றுகளும் அடங்கிய நிலப்பகுதி படையெடுப்பாளர்களிடமிருந்து மராத்தியர்களை காத்தது மட்டுமல்லாமல் அவங்களோட புகழ்பெற்ற கொரில்லா போர் முறைக்கு மிக உகந்ததாக இருந்தது. இது அவர்களை மற்ற இந்திய மக்களிடமிருந்து தனித்து காட்டியது. புவியியல் அமைப்போட சேர்ந்து அவங்களோட இராணுவ பின்னணியும் ஒரு முக்கிய காரணம். 16ஆம் நூற்றாண்டுல பீஜப்பூர் மற்றும் அகமது நகர் சுல்தான்கள் மராத்தியர்களை தங்கள் குதிரைப்படையில ஏன் பணியமர்த்தினார்கள் என்பதற்கான காரணத்தை நாம பகுப்பாய்வு செய்யணும்.
அந்த இஸ்லாமிய சுல்தான்கள் தங்களோட படைகள்ல இஸ்லாமிய வீரர்களின் அதிகாரத்தை பெற வேண்டும் என்ற ஆசையை சமன் செய்யவே இந்த உத்தியை பயன்படுத்தினாங்க. அவங்களோட ஆதிக்கத்தை குறைக்க இந்த மராத்தியர்களை படையில சேர்த்தாங்க. ஆனா அங்க கிடைச்ச அந்த ராணுவ பயிற்சி தான் பின்னாடி மராத்தியர்கள் ஒரு சுதந்திர அரச உருவாக்குறதுக்கு அடித்தளமா அமைஞ்சது. மகாராஷ்டிராவுல பரவிய பக்தி இயக்கம் மக்களிடையே எப்படி விழிப்புணர்வு ஏற்படுத்தியது அப்படிங்கறத நம்ம கட்டாயம் பேசணும். எனக்கும் அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பக்தி இயக்கம்னா வெறும் ஆன்மீகம் நினைச்சா இது எப்படி ஒரு சமூக புரட்சியா மாறுச்சு? ஏன்னா இது வெறும் ஆன்மீகம் மட்டுமல்ல, சமூக சமத்துவத்தை மேம்படுத்தி ஒற்றுமையை உருவாக்கிய மாபெரும் கருவி. சமயத் தலைவர்கள் பல்வேறு சமூக குழுக்களிலிருந்து வந்தவர்கள் என்பது இதற்கான முக்கிய காரணம். அப்போ மொழியும் இலக்கியமும் இந்த ஒற்றுமையை எப்படி வளர்த்தன? பக்தி இயக்க பெரியோர்கள் மராத்திய மொழியில் இயற்றிய பாடல்களை தொகுத்தனர். இந்த பாடல்கள் அனைத்து சாதிகளையும் வர்க்கங்களையும் சேர்ந்த மக்களால் பாடப்பட்டது எப்படி ஒரு மாபெரும் சமூக மாற்றத்தை ஏற்படுத்தியது என்பதை நாம புரிஞ்சுக்கணும். எல்லோரும் ஒரே மொழியில பாடும்போது அவங்களுக்குள்ள இருந்த தடைகள் உடைஞ்சு நாம எல்லோரும் மராத்தியர்கள் அப்படிங்கிற ஒற்றுமை வந்திருக்கு. மிகச்சரி. இப்போ நாம தேர்விற்கு தயாராகும் மாணவர்களுக்காக முந்தைய ஸ்லைடுகளில் பார்த்ததை ஒரு ரேபிட் ஃபயர் போல சுருக்கமா பட்டியலிடப் போறோம். தயாராயிருங்க. தலைவர்கள் ஷாஜி பான்ஸ்லே, சிவாஜி, ஷாஹு. எதிரிகள் அவுரங்கசீப், பீஜப்பூர் மற்றும் அகமதுநகர் சுல்தான்கள். வரி சவுத் சர்தேஷ்முகி. போர்முறை கொரில்லா போர், அதாவது மறைந்திருந்து தாக்குதல். பக்தி துறவிகள். இந்த புதிய பெயர்களை கட்டாயம் குறிப்பிடணும். ஏக்நாத், துக்காராம், ராம்தாஸ். முக்கிய ஆண்டு 1761. பேஷ்வாக்களின் மேலாதிக்கம் முடிவு. சூப்பர். இந்த ஆழமான அலசல்ல எந்த தரவையும் நம்ம தவற விடல. சத்ரபதி சிவாஜியின் பயணத்துக்குள் நுழைந்து விடலாம். அவருடைய தொடக்க காலம். இதை படிக்கும்போதே எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் ஏற்பட்டது. சொல்லுங்க. 1645ஆம் ஆண்டு சிவாஜி தன்னுடைய ராணுவ பயணத்தை தொடங்கும்போது அவருக்கு வயசு வெறும் 18. வெறும் 18 தான். ஒரு 18 வயசு இளைஞன் ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை உருவாக்குறதுக்கான முதல் படியை எடுத்து வைக்கிறோம். அவர் முதல்ல எதை நோக்கி தன்னுடைய கவனத்தை திருப்புகிறார்? அவருடைய கவனம் முழுவதும் மலைக்கோட்டைகள் மீதுதான் இருந்தது. ஏன்னா தக்கான பகுதியை பொறுத்தவரைக்கும் கோட்டைகள் யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கிறதோ அவங்கதான் ராஜாவா? ஆமா, அவங்கதான் அந்த பகுதியின் முழு ஆளுமையை கொண்டிருப்பாங்க. அந்த 18 வயதில் பூனேவுக்கு அருகே இருந்த கோண்டுவானா அப்படிங்கிற ஒரு பலமான கோட்டையை அவர் முதலில் கைப்பற்றினார். கோண்டுவானா கோட்டை 1645. சரியா சொன்னீங்க. இது சாதாரண விஷயமல்ல. அதுவரை சிறு சிறு படைகளை கொண்டிருந்த ஒரு இளைஞன் ஒரு பெரிய கோட்டையை வீழ்த்துவது என்பது அன்றைய அரசியல் சூழலில் ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியது. அந்த ஒரு வெற்றி அவருக்கு கொடுத்த நம்பிக்கையில அவர் சும்மா இருக்கல. அடுத்த ஆண்டிலேயே, அதாவது 1646 தோர்னா கோட்டை. எக்ஸாக்ட்லி. தோர்னா என்ற மற்றொரு முக்கியமான கோட்டையையும் தன்வசப்படுத்துகிறார். அது மட்டுமில்ல, அதன் பிறகு ரேகார் கோட்டையை கைப்பற்றி அதை முழுமையாக புனரமைக்கிறார். அந்த ரேகார் கோட்டை ரொம்ப முக்கியம். ஆமாம். பின்னாளில் இதே ரேகார் கோட்டைதான் அவருடைய வாழ்க்கையில் சொல்லப்போனால் ஒட்டுமொத்த மராத்திய வரலாற்றிலேயே எவ்வளவு பெரிய இடத்தை பிடிக்கப் போகிறது என்பதை நம்ம பார்க்க தான் போறோம். ஆனா இந்த வெற்றிகளுக்கு நடுவுல 1649ஆம் ஆண்டு அவருடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான திருப்புமுனை ஏற்படுது. அது வரைக்கும் அவருக்கு ஒரு வழிகாட்டி இருந்தார் இல்லையா, தாதாஜி கொண்டதேவ். ஆமாம். சிவாஜியின் பாதுகாவலராகவும் வழிகாட்டியாகவும் இருந்த தாதாஜி கொண்டதேவ் 1649 இயற்கை ஏதுகிறார். இது ஏன் ஒரு திருப்புமுனைன்னு நம்ம சொல்லணும்? ஏன்னா அதுவரை ஒரு பாதுகாவலரின் கண்காணிப்பில் இருந்த சிவாஜி இந்த மறைவிற்கு பிறகுதான் முழுமையான சுதந்திரத்தை பெறுகிறார். எந்த ஒரு ஒப்புதலும் இல்லாமல் தன் முடிவுகளை தானே தன்னிச்சையாக எடுக்கும் ஒரு முழுமையான தலைவனாக அவர் உருவெடுத்தது இந்த 1649 தான். அந்த முழு சுதந்திரம் கிடைத்தவுடன் அவருடைய படையெடுப்பு உத்திகளும் முற்றிலும் மாறுது. தன்னுடைய தந்தையின் ஜாகீர் பகுதியையும் மாவலி என்று அழைக்கப்படும் தன்னுடைய நம்பிக்கைக்குரிய காலாட்படை வீரர்களையும் வச்சுக்கிட்டு அடுத்த கட்ட பாய்ச்சலை தொடங்கிறார். அந்த மாவலி வீரர்கள் மலைப்பாங்கான பகுதிகளில் சண்டையிடுவதில் ரொம்ப வல்லவர்கள். ஆமா, அவங்கள வச்சு பூனேவுக்கு அருகே இருந்த பல சிறு கோட்டைகளை அவர் மிக எளிதாக கைப்பற்றுகிறார். இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, முகலாயர்களின் கட்டுப்பாட்டில் இருந்த மிக முக்கியமான புரந்தர் கோட்டையையும் அவர் விட்டு வைக்கவில்லை. அதையும் கைப்பற்றுகிறார். இங்கேதான் ஒரு முக்கியமான அரசியல் திருப்பம் நடக்கிறது. சிவாஜியின் இந்த தொடர் வெற்றிகள், கோட்டைகளை கைப்பற்றுவது, இதெல்லாம் பீஜப்பூர் சுல்தானுக்கு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்துகிறது. தன் எல்லைக்குள்ள ஒருத்தர் இப்படி வளர்றதை யாருதான் விரும்புவாங்க? அதான், தன்னுடைய அதிகாரத்துக்கு கீழ் இருக்கும் ஒரு பகுதியில் இப்படி ஒருத்தர் எழுச்சி பெறுவதை அவர் விரும்பவில்லை.
அதனால் சுல்தான் என்ன செய்கிறார்? சிவாஜியின் தந்தை ஷாஜி போன்ஸ்லேவை அதிரடியாக சிறைப்பிடித்து விடுகிறார். ஓ, அப்போ ஒரு பக்கம் ஏறுமுகத்தில் இருக்கும் போர் வெற்றிகள், மறுபக்கம் எதிரியின் சிறையில் தந்தை. இங்கே சிவாஜி மிக சாதுரியமாக ஒரு முடிவை எடுக்கிறார். உணர்ச்சி வசப்பட்டு போருக்கு போகல. ஆமா, ஒரு ராஜதந்திரத்தை பயன்படுத்துறார். தன் தந்தையை சிறையிலிருந்து விடுவிப்பதற்காக பீஜப்பூர் சுல்தானுடன் இனி எந்த மோதலும் இல்லாமல் அமைதி காப்பதாக உறுதியளிக்கிறார். ஒரு சிறந்த ஆட்சியாளர் எப்பொழுது பின்வாங்க வேண்டும் என்று தெரிந்திருக்க வேண்டும் என்பதற்கு இது ஒரு நல்ல உதாரணம். அதனால்தான் அவர் ஒரு மிகச்சிறந்த வியூகவாதியாக கருதப்படுகிறார். தந்தையை மீட்க அவர் அமைதி காத்தாலும் அந்த அமைதி ரொம்ப காலம் நீடிக்கவில்லை. ஆமா, 1656 மற்றும் 1659 ஆண்டுகள்ல அடுத்தடுத்து அவர் தனது ஆதிக்கத்தை மிக வலுவாக நிலைநாட்டுவதை பார்க்க முடிகிறது. 1656ல மராத்திய தலைவரான சந்திரராவ் மோர் என்பவரிடமிருந்து ஜாவ்லி என்ற பகுதியை கைப்பற்றுகிறார். இது அவருடைய ஆதிக்கத்தை மலைப்பகுதிகளில் மேலும் உறுதிப்படுத்துகிறது. அது மட்டுமில்லாமல் மலைக்கோட்டைகளிலிருந்த பீஜப்பூர் வீரர்களையெல்லாம் விரட்டி அடித்துவிட்டு அங்கே தன்னுடைய மராத்திய தளபதிகளை பொறுப்பில் அமர்த்துகிறார். இது பீஜப்பூர் சுல்தானுக்கு இன்னும் பெரிய நெருக்கடியை கொடுக்குது. இதனுடைய உச்சக்கட்டமாகத்தான் 1659 அந்த புகழ்பெற்ற வரலாற்றுச் சம்பவம் நடக்குது, அப்சல்கான் வதம். ரொம்ப விறுவிறுப்பான சம்பவம் அது. பீஜப்பூரின் தளபதியான அப்சல்கான் சிவாஜியை எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என்று ஒரு திட்டத்தோடு வருகிறார். ஒரு சமாதான பேச்சுவார்த்தைக்காக சிவாஜியை அழைக்கிறார் அப்சல்கான். ஆனா அது ஒரு சூழ்ச்சி என்று சிவாஜிக்கு முன்கூட்டியே தெரிந்து விடுகிறது. சரியா சொன்னீங்க. அதனால் பேச்சுவார்த்தைக்கு போகும்போது தன்னுடைய ஆடைக்குள் இரும்பு கவசத்தை அணிந்து கொண்டும் கைகளில் பாக்நகா எனப்படும் புலிநகத்தை மறைத்து வைத்துக் கொண்டும் செல்கிறார். அந்த புலிநகம் தான் இங்க முக்கியம். ஆமா, அப்சல்கான் சிவாஜியை கட்டிப்பிடிப்பது போல நடித்து கொல்ல முயலும்போது தன்னிடம் இருந்த புலிநகத்தால் அப்சல்கானை கொன்றுவிடுகிறார் சிவாஜி. இது பீஜப்பூர் சுல்தானுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய மரண அடி. எந்த அப்சல்கானை வைத்து சிவாஜியை வீழ்த்தலாம் என பீஜப்பூர் சுல்தான் நினைத்தாரோ அதே அப்சல்கானின் முடிவு ஒட்டுமொத்த தக்கான பகுதியிலும் சிவாஜியின் பலத்தை பறைசாற்றியது. இதோடு மட்டுமில்லாமல் முகலாய படையெடுப்புகளையும் அவர் சற்றும் பின்வாங்காமல் எதிர்கொண்டார். முகலாயர்கள் அப்படின்னு சொன்னோனே 1663 ஆண்டு நடந்த அந்த அதிரடியான இரவு தாக்குதல் தான் எனக்கு நினைவுக்கு வருது. ஷிஷ்டகான் மேல நடந்த தாக்குதல். ஆமாம், அவுரங்கசீப் மராத்தியர்களை அடக்குவதற்காக தன்னுடைய மாமனாரும் மிக முக்கிய தளபதியுமான ஷிஷ்டகான புனேவுக்கு அனுப்புகிறார். ஷிஷ்டகான் புனேவில் முகாமிட்டிருக்கார். ஆனா சிவாஜி என்ன செய்தார் தெரியுமா? இரவு நேரத்தில் ஒரு சிறிய படையோடு ஷிஷ்டகான் தங்கியிருந்த இடத்திற்குள் மிக ரகசியமாக நுழைந்து ஒரு மின்னல் வேக தாக்குதலை நடத்துகிறார். இதுல சுவாரஸ்யம் என்னன்னா, ஷிஷ்டகான் உயிரை கையில் பிடித்துக்கொண்டு ஜன்னல் வழியாக தப்பியோடும்போது அவருடைய பெருவிரல் துண்டிக்கப்படுகிறது. இது முகலாய பேரரசின் கௌரவத்தின் மீது விழுந்த மிகப்பெரிய அடி. முகலாயர்களின் ஒரு முக்கிய தளபதியே மராத்தியர்கள் ஓட ஓட விரட்டியெடுத்த சாகசம் இது. அந்த தைரியத்தின் உச்சக்கட்டமாக அடுத்த ஆண்டே, அதாவது 1664. ஆமாம், 1664ல சிவாஜி இன்னொரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்துகிறாரு. அரபிக் கடற்கரையில் அமைந்திருந்த முகலாயர்களின் மிக முக்கியமான துறைமுக நகரம் சூரத். அது முகலாயர்களின் பொருளாதாரத்திற்கு முதுகெலும்பாக இருந்த நகரம். அந்த சூரத் நகரத்தின் மீது படையெடுத்து அதை முழுமையாக சூறையாடுகிறார் சிவாஜி. டிஎன்பிஎஸ்சி தேர்வை பொறுத்தவரை இந்த முதல் சூரத் சூறையாடல் நடந்த ஆண்டு ரொம்ப முக்கியம். அது 1664. ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தின் பொருளாதார மையத்தையே தாக்குகிறார் என்றால் அவுரங்கசீப் சும்மா இருப்பாரா? தன்னுடைய முழு கோபத்தையும் காட்டுகிறார். இம்முறை ராஜபுத்திர தளபதியான ராஜா ஜெய்சிங் தலைமையில் ஒரு மிகப்பெரிய முகலாய படையை சிவாஜியை நோக்கி அனுப்புகிறார். ராஜா ஜெய்சிங் மிக சிறந்த போர் வீரர், அதைவிட சிறந்த வியூகவாதி. அவர் வந்த உடனே மராத்தியர்களின் முக்கிய கோட்டைகளை நாற்புறமும் சூழ்ந்து கொள்கிறார். இந்த இடத்தில் சிவாஜி நிலைமையின் தீவிரத்தை உணர்கிறார். எதிரியின் படை மிகப்பெரியது, தேவையற்ற உயிர்ச்சேதங்களை தவிர்க்க வேண்டும் என்று எண்ணி அவர் அமைதியை நாடுகிறார். அதன் விளைவாக உருவானதுதான் வரலாற்றுச் சிறப்புமிக்க புரந்தர் உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையின் நிபந்தனைகள் ரொம்பவே கடுமையானவை இல்லையா? ஆமா, தான் கைப்பற்றிய பல கோட்டைகளை முகலாயர்களிடமே திருப்பிக் கொடுக்கவும் முகலாய அரசவையில் ஒரு மான்சப்தாராக பொறுப்பேற்கவும் சிவாஜி சம்மதிக்கிறார்.
ஒரு விதத்தில் இது மராத்தியர்களுக்கு ஒரு தற்காலிக பின்னடைவு போல தெரிந்தாலும் தன்னுடைய மக்களையும் படையையும் காக்க அவர் எடுத்த ஒரு ராஜதந்திர பின்வாங்கல் தான் இது. இந்த உடன்படிக்கைக்கு பிறகு நடக்கும் சம்பவம் தான் ஒரு திரைப்படத்தை விட பரபரப்பானது. சிவாஜி முகலாய அரசவையான ஆக்ராவுக்கு செல்கிறார். ஒரு அரசனாக தன்னை நடத்துவார்கள் என்று எதிர்பார்த்துச் சென்ற சிவாஜிக்கு அங்கே பெரும் ஏமாற்றம். அவுரங்கசீப்பால் அவர் தகுந்த மரியாதையுடன் நடத்தப்படவில்லை. மாறாக மற்ற சாதாரண அதிகாரிகளுக்கு இணையாக நிறுத்தப்பட்டு அவமானப்படுத்தப்படுகிறார். இதை கண்டித்து அவர் குரல் எழுப்பியதால் அவரை வீட்டுக் காவலில் சிறை வைக்கிறார் அவுரங்கசீப். ஆனா அந்த பலத்த பாதுகாப்பு கொண்ட சிறையிலிருந்து அவர் எப்படி தப்பினார் என்பதுதான் வரலாற்றின் மிகச் சுவாரஸ்யமான பகுதி. தனக்கு உடல்நிலை சரியில்லை என்று ஒரு நாடகத்தை ஆரம்பிக்கிறார் சிவாஜி. பழக்கூடை தப்பிப்பு. ஆமா, அதற்காக தினமும் ஏழைகளுக்கும் துறவிகளுக்கும் இனிப்புகளும் பழங்களும் அடங்கிய பெரிய பெரிய கூடைகளை தானமாக அனுப்பத் தொடங்குகிறார். ஆரம்பத்தில் அந்த கூடைகளை கடுமையாக சோதித்த முகலாய காவலர்கள் நாட்கள் செல்ல செல்ல அலட்சியமாக விட்டுவிடுகிறார்கள். அதைத்தான் சிவாஜி எதிர்பார்த்தார். அந்த சரியான நேரத்தை பயன்படுத்திக் கொண்டு ஒரு நாள் அந்த பழக்கூடைக்குள் ஒளிந்து கொண்டு முகலாயர்களின் அத்தனை காவல்களையும் ஏமாற்றி மிக சாதுரியமாக ஆக்ராவிலிருந்து தப்பிக்கிறார் சிவாஜி. அந்த தப்பித்தலுக்கு பிறகு சிவாஜியில் வேகம் பல மடங்கு அதிகரிக்கிறது. 1670இல் இரண்டாவது முறையாக மீண்டும் சூரத் நகரத்தைச் சூறையாடி முகலாயர்களுக்கு தன்னுடைய பலத்தை மீண்டும் நிரூபிக்கிறார். முதல் சூறையாடல் 1664, இரண்டாவது 1670. சரியா சொன்னீங்க. அதன் பிறகு வருவதுதான் அவருடைய வாழ்வின் மகுடம் சூடும் தருணம். 1674ஆம் ஆண்டு தான் முதலில் கைப்பற்றி புனரமைத்த அந்த ரைகார் கோட்டையில் தனக்கான முடிசூட்டு விழாவை மிக சிறப்பாக நடத்துகிறார். அங்கேதான் அவர் சத்ரபதி என்ற பட்டத்தை சூடிக்கொள்கிறார். சத்ரபதி, இந்த வார்த்தையை உச்சரிக்கும் போதே ஒரு கம்பீரம் வருது. இது வெறும் பேர் இல்ல, இதுக்கு ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு. இதற்கான பேர் காரணத்தை நம்ம கேட்பாளர்களுக்கு தெளிவாக புரிய வைக்க வேண்டும். நிச்சயமாக. சத்ரபதி என்பது ஒரு சமஸ்கிருத சொல். இதை இரண்டாக பிரிக்கலாம். சத்ர என்றால் குடை என்று பொருள், பதி என்றால் தலைவன் அல்லது பிரபு என்று பொருள். ஆக ஒரு குடையின் கீழ் மக்களை காக்கும் தலைவன். ஆமாம், அதாவது அரசன் அல்லது பேரரசன் என்பதற்கு இணையான வார்த்தைதான் இந்த சத்ரபதி. டிஎன்பிஎஸ்சியில் இது நேரடியாக கேட்கப்படலாம், எனவே கவனமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் ஒரு வருத்தமான விஷயம் என்னவென்றால், இந்த முடிச்சோட்டு விழா நடந்த சில நாட்களிலேயே சிவாஜிக்கு வாழ்நாள் முழுவதும் உறுதுணையாக இருந்த அவருடைய தாயார் ஜீஜாபாய் இயற்கை ஐந்தினார். தன்னுடைய தாயின் ஆசையை, ஒரு சுதந்திரமான மராத்திய பேரரசை உருவாக்க வேண்டுமென்ற கனவை நிறைவேற்றிவிட்டு அவர் விடை பெற்றார் என்றுதான் சொல்ல வேண்டும். அதன் பிறகான இறுதி ஆண்டுகளை பார்த்தோமானால் தக்கான பகுதியில் மராத்தியர்களின் ஆதிக்கத்தை தடுக்க அவுரங்கசீப் எத்தனையோ முயற்சிகளை மேற்கொள்கிறார். ஆனால் அவருடைய அத்தனை முயற்சிகளும் தோல்வியில்தான் முடிகின்றன. ஆமாம், சிவாஜி தன்னுடைய இறுதி ஆண்டுகளை தம் மகன் சாம்பாஜியிடம் செலவிட்டார். அவருக்கு நிர்வாகத்தை கற்றுக் கொடுத்து ஆட்சி புரிய உதவினார். இறுதியாக 1680ஆம் ஆண்டு சிவாஜி நோய்வாய்ப்படுகிறார். கடுமையான வயிற்றுப்போக்கினாலும் காய்ச்சலினாலும் பாதிக்கப்பட்டு தன்னுடைய 53ஆவது வயதில் அவர் இயற்கை எய்தினார். ஒரு தனி மனிதனின் வீரம் செறிந்த பயணம் அங்கே நிறைவடைந்தாலும் அவர் விட்டுச் சென்ற நிர்வாக முறை காலங்காலமாக நிலைத்து நின்றது. இனிதான் நாம மிகவும் உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய பகுதிக்கு வந்திருக்கோம். ஆமா, தேர்வுக்கு ரொம்ப முக்கியமான பகுதி இது. சிவாஜியின் நிர்வாகம், வரி விதிப்பு, இராணுவம், இதிலிருந்துதான் தேர்வுகளில் அதிகமாக கேள்விகள் வரும். முதலில் அவருடைய நிர்வாக கட்டமைப்பை பற்றி பார்ப்போம். சிவாஜியின் நிர்வாகம் 3 வட்டங்களாக பிரிக்கப்பட்டிருந்ததாமே, அது என்ன 3 வட்டங்கள்? இதை மிக எளிமையாக புரிந்து கொள்ளலாம். முதலாவது வட்டம் என்பது மராத்தியர்களின் நேரடி ஆட்சியின் கீழ் இருந்த பகுதி. இங்கே மக்கள் மீது அதீத அக்கறை காட்டப்பட்டது. மக்கள் எந்த வகையிலும் அதிகாரிகளால் துன்புறுத்தப்படுவதை சிவாஜி அனுமதிக்கவே இல்லை. சரி, அப்போ இரண்டாவது வட்டம்? இரண்டாவது வட்டம் என்பது மராத்தியர்கள் மேலாதிக்கம் செலுத்தினாலும் நேரடியாக நிர்வாகம் செய்யாத பகுதிகள். இந்த வட்டத்தில் இருந்தவர்களிடம் மராத்தியர்கள் பாதுகாப்பு கட்டணம் வசூலித்தார்கள். மூன்றாவது வட்டம்? மூன்றாவது வட்டம் என்பது முற்றிலும் எதிரிகளின் பகுதி. அங்கே கொள்ளையடிப்பது மட்டும்தான் ஒரே நோக்கம். ஆக இந்த 3 வட்டங்கள் மூலமாக தன்னுடைய எல்லைகளை பிரித்து எங்கே எப்படி செயல்பட வேண்டும் என்பதை அவர் மிகத் தெளிவாக வரையறுத்து வைத்திருந்தார். நீங்க இந்த இரண்டாவது வட்டத்துல வசூலிக்கப்பட்ட பாதுகாப்பு கட்டணம் பத்தி சொன்னீங்க இல்லையா? இது கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன் அப்படி சொல்றீங்க? அதாவது
எனக்கு நீங்க வரி கட்டிடுங்க, அப்படி கட்டினா நான் உங்களை தாக்க மாட்டேன், வேற யாராவது உங்களை தாக்க வந்தாலும் நான் பாதுகாப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாடர்ன் கால ப்ரொடெக்ஷன் ராக்கெட் மாதிரி இருக்கு. நீங்க சொல்றது ஒரு வகையில சரிதான். இந்த வரி விதிப்பு முறைதான் டிஎன்பிஎஸ்சி தேர்வின் ஆல் டைம் ஃபேவரட் கேள்வி. இதுல 2 மிக முக்கியமான வரிகள் இருக்கு. ஒன்று சவுத், மற்றொன்று சர்தேஷ்முகி. இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. கண்டிப்பா. இந்த 2 வரிகளையும் நாம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சவுத் என்பது மொத்த வருமானத்தில் 1/4 பங்கு, அதாவது 25%. இதுதான் மராத்தியர்களின் தாக்குதலிலிருந்து தப்பிக்க தரப்படும் அந்த பாதுகாப்பு கட்டணம். அப்போ சர்தேஷ்முகி என்பது? அது 10 பங்கு அல்லது 10%. இது அரசருக்கான கூடுதல் கட்டணமாக பெறப்பட்டது. அதாவது சத்திரபதியான தனக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கையாக தன் மேலாண்மையை ஏற்றுக்கொண்டதற்கான அடையாளமாக இந்த 10% வரியை அவர் வசூலித்தார். இதை நினைவில் வச்சுக்க ரொம்ப எளிதான வழி என்னன்னா, சவுத் என்றால் 1/4 பங்கு, சர்தேஷ்முகி என்றால் 10 பங்கு. இது மட்டும் இல்லாம விவசாயிகளுக்கான நிலவரி பங்கீடும் ரொம்பவே தெளிவாக இருந்துச்சு. விளைச்சலில் விவசாயிகளுக்கு 5/3 பங்கும், அரசுக்கு 5/2 பங்கும் என ஒதுக்கப்பட்டுச்சு. அந்த 35 மற்றும் 25 விகிதமும் ரொம்ப முக்கியம். ஆமாம். அடுத்ததா நாம பார்க்க வேண்டியது கிராம நிர்வாக அமைப்பு. மைய அரசு இருந்தாலும் கிராம அளவிலான நிர்வாகம் 3 அதிகார படிநிலைகளில் ரொம்ப வலிமையா செயல்பட்டது. அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். கிராம நிர்வாகம் 3 படிநிலைகளில் செயல்பட்டது. முதலாவது தேஷ்முக். இவர்கள் 20 முதல் 100 கிராமங்களை உள்ளடக்கிய ஒரு பெரிய பகுதியை நிர்வகிக்கும் பொறுப்பில் இருந்தார்கள். ஓ, ஒரு பெரிய கிளஸ்டர் மாதிரி. ஆமாம். இரண்டாவது பட்டில். இவர் ஒரு கிராமத்தின் தலைவர். கிராம அளவில் சட்ட ஒழுங்கை நிலைநாட்டுவது, தீர்ப்புகள் வழங்குவது என அதிகாரம் மிக்கவராக இவர் இருந்தார். மூன்றாவது குல்கர்னி. இவர் கிராமத்தின் கணக்கர் அல்லது ஆவணக் காப்பாளர். நில ஆவணங்கள், வரி கணக்குகளை பராமரிப்பது இவருடைய வேலை. இந்த இடத்துல நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான குறிப்பு என்னன்னா, மைய அரசு எப்போவாவது பலவீனம் அடைந்தாலோ அல்லது செயல்படாத சூழ்நிலை ஏற்பட்டாலோ இந்த தேஷ்முக், பட்டீல்கள் தான் உண்மையான அரசாக செயல்பட்டார்கள். அதிகார பரவலாக்கத்திற்கு, அதாவது டீசென்ட்ரலைசேஷனுக்கு இது ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. உண்மைதான். இராணுவ அமைப்பை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலத்துல மலைப்பாங்கான பகுதிகளில் சண்டையிட மாவலி என்ற காலாட்படை தான் சிவாஜியின் முதுகெலும்பாக இருந்தது. ஆனா பிற்காலத்துல பேரரசு விரிவடைந்து சமவெளி பகுதிகளுக்கு படையெடுப்புகள் சென்றபோது அவர் குதிரைப்படைகளின் முக்கியத்துவத்தை உணர்ந்து அதை மிகப்பெரிய அளவுல பெருக்கினார். இராணுவத்துல இன்னொரு சிறப்பம்சம் என்னவென்றால், படையில் இருக்கும் வீரர்கள் அனைவருமே சிவாஜியால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமான மலைக்கோட்டைகளை பாதுகாக்கும் பொறுப்பை சாதாரண வீரர்களிடம் கொடுக்காமல் பணிநிறைவு பெற்ற ஆனால் பல போர்களை கண்ட அனுபவம் வாய்ந்த மூத்த தளபதிகளின் பொறுப்பில் விட்டார். விடவில்லை. மிக சரியான வியூகம் அது. சரி, இப்போது இந்த ஆழமான அலசலின் மிக முக்கியமான இறுதி பகுதிக்கு வந்துவிட்டோம். அஷ்டபிரதான், அதாவது 8 அமைச்சர்கள் கொண்ட குழு. டிஎன்பிஎஸ்சி பொறுத்துக மேட்ச் த ஃபாலோயிங் கேள்விகளில் இது இல்லாமல் வினாத்தாலே இருக்காது. நிச்சயமா. இத நாம வெறுமனே பட்டியலா வாசிக்காம ஒவ்வொரு அமைச்சரும் என்னென்ன பொறுப்புகளை கவனிச்சாங்கன்னு கொஞ்சம் விவாதிப்போம். முதல்ல எல்லாரும் அடிக்கடி கேள்விப்பட்ட பெயர் பந்த்ர பிரதான் அல்லது பேஷ்வா. பேஷ்வா அப்படின்னா என்ன பொறுப்பு? பேஷ்வா என்பவர் பிரதம அமைச்சர். அரசருக்கு அடுத்தபடியாக மிக அதிக அதிகாரம் கொண்டவர் இவர்தான். ஒட்டுமொத்த அரசாங்கத்தின் நிர்வாகத்தையும் கவனிப்பவர். ஒரு நவீன கால பிரதமருக்கு இணையானவர் என்று சொல்லலாம். அடுத்து அமத்யா அல்லது மஜீம்தார். இவங்களோட வேலை என்ன? ஒரு சாம்ராஜ்யத்துக்கு பணம் ரொம்ப முக்கியம் இல்லையா? அமத்யா என்பவர் நிதி அமைச்சர். அரசின் வருவாய், செலவுகள், வரவு செலவு கணக்குகளை கவனிப்பது இவருடைய முழு பொறுப்பு. மூணாவது சுர்னாவுஸ் அல்லது சச்சீவ். சச்சீவ் அப்படின்னாலே ஒரு அலுவலக பணி மாதிரி தோணுதே. ஆமாம், அவர் செயலர் அல்லது கடித போக்குவரத்து அமைச்சர். அரசரின் அதிகாரப்பூர்வ கடிதங்கள், அரசு ஆணைகளை தயார் செய்து அனுப்புவது இவருடைய வேலை. நான்காவது வாக்கிய நாவிஸ். இது என்ன பதவி? இவர் உள்துறை அமைச்சர். அரண்மனைக்குள்ளும் அரசரையும் சுற்றி நடக்கும் அன்றாட நடவடிக்கைகளை பதிவு செய்வது, உளவுத்துறை தகவல்களை அரசருக்கு கொண்டு சேர்ப்பது இவருடைய பணி. அஞ்சாவது அமைச்சர் ரொம்ப முக்கியமான ஆளுன்னு நினைக்கிறேன், சர் இ நௌபத் அல்லது சேனாபதி. பேரை கேட்ட உடனே தெரிஞ்சிருக்கும். சேனாபதி என்பவர் தலைமை தளபதி. ஒட்டுமொத்த மராத்திய இராணுவத்தையும் வழிநடத்தும் தலைவர் இவர்தான். சரி, ஆறாவது சுமந்த் அல்லது துபீர். இவங்களுடைய பங்கு என்ன?
சுமந்த் என்பவர் வெளியுறவுத்துறை அமைச்சர். அண்டை நாடுகளுடனான உறவை கவனிப்பது, வெளிநாட்டு தூதுவர்களை வரவேற்பது, சமாதான பேச்சுவார்த்தைகளை நடத்துவது போன்ற பொறுப்புகளை இவர் கவனித்தார். 7வது நியாயதீஸ். இந்த வார்த்தையிலே நியாயம் இருக்கு. நீங்க நினைக்கிறத சரிதான். இவர் தலைமை நீதிபதி. சாம்ராஜ்யத்தின் நீதித்துறையின் தலைவர் இவர்தான். கடைசியா 8வது பண்டிட் ராவ். பண்டிட் ராவ் என்பவர் தலைமை அர்ச்சகர் அல்லது மத விவகாரத்துறை அமைச்சர். மத ரீதியான விவகாரங்கள், தான தர்மங்கள், சடங்குகள் ஆகியவற்றை கண்காணிப்பது இவருடைய பணி. இந்த 8 அமைச்சர்களின் பெயர்களும் அவர்களுடைய பணிகளும் தேர்வுக்கு மிக மிக முக்கியம். இந்த 8 பேரை வச்சு ஒரு பிரம்மாண்டமான அரசாங்கத்தையே அவர் நிர்வகிச்சிருக்கார். நீதித்துறைய பத்தி பேசும்போது அது எப்படி செயல்பட்டது என்பதையும் நாம தெரிஞ்சுக்கணும். சிவில் வழக்குகளுக்கு, அதாவது சாதாரண பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகளுக்கு பஞ்சாயத் எனப்படும் கிராம குழுக்கள் மூலமா தீர்வு காணப்பட்டுச்சு. ஆமா. ஆனால் குற்றவியல் வழக்குகளுக்கு இந்து சட்ட நூல்களான சாஸ்திரங்கள் அடிப்படையில் தீர்ப்புகள் வழங்கப்பட்டன. ஆக 18 வயதுல கோண்டுவானா கோட்டையை கைப்பற்றியதிலிருந்து தொடங்கி அப்சல்கானின் சூழ்ச்சியை முறியடித்து சூரத்த சூறையாடி ஆக்ரா சிறையிலிருந்து பழக்கூடையின் மூலம் தப்பி இறுதியாக ஒரு மாபெரும் மராத்திய பேரரசை உருவாக்கி சத்ரபதியாக முடிசூடிய சிவாஜியின் முழு பயணத்தையும் நாம இன்னைக்கு பார்த்திருக்கோம். ரொம்ப சுவாரஸ்யமான பயணம். அது மட்டுமில்லாம சவுத், சர்தேஷ்முகி வரிகள், 3 வட்ட நிர்வாகம், அஷ்டப்பிரதான் அமைச்சரவை வரை அனைத்தையும் தெளிவாக அலசியிருக்கிறோம். இந்த ஆழமான அலசல் உங்களுக்கு மனப்பாடம் செய்யாமல் ஒரு கதையாக புரிந்து கொள்ள மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். சரி, முதல்ல நாம இந்த 2 முக்கிய ஆளுமைகளை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம். சாம்பாஜி அப்படிங்கிறவர் யாரு? சாம்பாஜி மாமன்னர் சிவாஜியோட மூத்த மகன், மராட்டிய சாம்ராஜ்யத்தோட 2வது சத்ரபதியா 1680 முதல் 1689 வரை ஆட்சி செஞ்சாரு. தன்னோட ஆட்சி காலம் முழுக்கவே முகலாயர்களை தொடர்ந்து எதிர்த்து போரிட்ட ஒரு வீரர் அவரு. உண்மைதான். அவருக்கு அப்புறம் நாம பார்க்க போறது ஷாகு மகாராஜா. இவர் சாம்பாஜியோட மகன். ஆமா, இவர் குழந்தையா இருக்கும்போதே முகலாயர்களால சிறைபிடிக்கப்பட்டு 1707 தான் விடுவிக்கப்படுறாரு. கரெக்ட். பின்னாடி பாத்தீங்கன்னா பேஷ்வாக்களின் அதிகாரத்தை முழுமையா அங்கீகரிச்சதும் இவர்தான். இப்போ நாம கதையோட ஆரம்பத்துக்கு போவோம். 1680ல சிவாஜி இயற்கை எய்திய பிறகு சாம்பாஜி சிம்மாசனம் ஏறது அவ்வளவு சுலபமா நடக்கல இல்லையா? நிச்சயமா சுலபமா நடக்கல. அங்கதான் மராத்திய அரசுக்குள்ள முதல் பெரிய விரிசல் வருது. சாம்பாஜி ஆட்சி பொறுப்பேற்பதற்கு முன்பு அனார்ஜி தத்தோ அப்படிங்கிறவரோட ஒரு மிகப்பெரிய சச்சரவு ஏற்படுது. இந்த அனாஜி தத்தோ அப்படிங்கிறவரு அரசவையில ரொம்ப செல்வாக்கான ஒருத்தர். ஆமா, ஒரு மாபெரும் தலைவர் மறையும் போது வர்ற அந்த அதிகார போட்டி இது. அனாஜி தத்தோ சாம்பாஜியை எதிர்த்தாரு. இந்த குடும்ப சண்டைகள் மராத்திய அரசோட பலத்தை ரொம்பவே குறைச்சிடுச்சு. நீ சொல்றது கரெக்ட். உள்ளுக்குள்ளேயே இவ்ளோ குழப்பம் இருக்கும்போது வெளியில இருந்து ஒரு பெரிய ஆபத்து வருது. அதுக்கு காரணம் சாம்பாஜி எடுத்த ஒரு முடிவு. அந்த முடிவுக்கான பின்னணி என்னன்னா, மார்வார் பகுதியைச் சேர்ந்த ராத்தோர் குடும்பத்தைச் சேர்ந்த துர்காதாஸ் மற்றும் இளவரசர் அக்பர் மகாராஷ்டிராவுக்கு வராங்க. இதுல இந்த இளவரசர் அக்பர் யாருன்னு மாணவர்களுக்கு தெளிவா சொல்லிடலாம். அவர் வேற யாரும் இல்ல, அவுரங்கசீப்போட சொந்த மகன். அதேதான். அவுரங்கசீப்புக்கு எதிராக கலகம் செஞ்சுட்டு தப்பிச்ச வந்த துர்காதாஸ் மற்றும் இளவரசர் அக்பர், இவங்க 2 பேருக்கும் சாம்பாஜி தன் அரசவையில பாதுகாப்பா தங்க இடம் கொடுத்தாரு. இது அவுரங்கசீப் தனக்கு விடுக்கப்பட்ட ஒரு மாபெரும் சவாலா பாக்குறாரு. தன் சொந்த மகனுக்கே எதிரி அடைக்கலம் கொடுத்தா எந்த அரசனுக்கு தான் கோபம் வராது? அந்த கோபம்தான் அவுரங்கசீப்பை நேரடியா தக்காணத்தை நோக்கி வர வைக்குது. இது நடக்கும்போது சாம்பாஜியோட தலைமையிலான மராத்தியர்கள் முகலாயர்களை எதிர்க்கிற அளவுக்கு வலிமையோட இல்ல. ஏன்னா அந்த அனாஜி தத்துவ பிரச்சனையால வந்த உள்குழப்பம் அவங்கள ரொம்ப பலவீனமாக்கிடுச்சு. ஆமா. இப்போ எக்ஸாம்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு வருஷத்தை நீங்க நோட் பண்ணிக்கணும். 1681. 1681ல தான் அவுரங்கசீப் தக்காணத்தை வந்தடைகிறார். ஆனா அவர் எடுத்த உடனே மராத்தியர்களை தாக்கல. அதுதான் அவரோட வியூகம். அவரோட முக்கிய நோக்கம் பீஜப்பூர் மற்றும் கோல்கொண்டாவை கைப்பற்றி தன் பேரரசோட இணைக்கணுங்கிறது தான். பீஜப்பூர் மற்றும் கோல்கொண்டா இந்த 2 இஸ்லாமிய சுல்தானியங்களும் மராத்தியர்களுக்கு ஒரு தடுப்புச் சுவர் மாதிரி இருந்துச்சு. கரெக்ட். அதை உடைக்காம மராத்தியர்களை ஒடுக்க முடியாதுன்னு அவுரங்கசீப் நினைச்சாரு. பல வருஷ போராட்டத்துக்கு அப்புறம் 1687ல பீஜப்பூர் மற்றும் கோல்கொண்டா ஆகிய 2 சுல்தானியங்களும் அவுரங்கசீப்பிடம் விழுந்தன. 1687ல அந்த சுல்தானியங்கள் வீழ்ந்ததுக்கு அப்புறம் அவுரங்கசீப்போட முழு கவனமும் சாம்பாஜி மேல திரும்புது. அது மராத்திய வரலாற்றுல ரொம்ப ஒரு துயரமான பகுதி. கண்டிப்பா.
சுல்தானியங்கள் வீழ்ந்த பின்னர் ஒரு வருடத்திற்கும் சற்றே அதிகமான காலப்பகுதியில் சாம்பாஜி கைப்பற்றப்பட்டார். அதாவது 1689 அவர் கைது செய்யப்படுறாரு. ஆமா, கைது செய்யப்பட்ட சாம்பாஜி கொடூரமான சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு கொல்லப்பட்டார். இது மராத்தியர்கள் மத்தியில மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்துச்சு. ஆனா இந்த கைதி படலத்துல சாம்பாஜி கூட இன்னொரு நபரும் கைது செய்யப்படுறாரு. அவர் யாருன்னு நம்ம கண்டிப்பா பார்க்கணும். அவர்தான் கவி கலாஷ். யார் இந்த கவி கலாஷ்? அவர் வெறுமனே சாம்பாஜியோட குடும்ப அர்ச்சகர் மட்டும் கிடையாது. அவங்க 2 பேருக்கும் ரொம்ப ஆழமான ஒரு நட்பு இருந்துச்சு. சிவாஜி ஆக்ராவிலிருந்து தப்பிய போது வாரணாசியில கவி கலாஷ் தான் சாம்பாஜியோட பாதுகாவலரா இருந்தார். அது மட்டும் இல்லாம சூழ்நிலை சரியானதும் சாம்பாஜிய பத்திரமாக ரைட்டார்க்கு அழைத்து வந்ததும் அவர்தான். அந்த நன்றி உணர்வு சாம்பாஜிக்கு எப்பவுமே இருந்துச்சு. அதனால சாம்பாஜி அனைத்து விடயங்களுக்கும் கவி கலாஷின் வழிகாட்டுதல ரொம்பவே எதிர்பார்த்தார். கவி கலாஷ் ஒரு புகழ்பெற்ற அறிஞர், ஒரு கவிஞரும் ஆவார். ஆனா அவர் மேல அரசவையில் இருந்தவங்களுக்கு ஒரு பெரிய கோபம் இருந்துச்சு. அதுக்கு காரணம் கவி கலாஷ் மாந்திரீகம் செய்பவராகவும் இருந்தார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. இதனால அரசவையில் இருந்த வைதீக இந்துக்கள் அவர் மீது ஆழமான வெறுப்பை கொண்டிருந்தனர். சாம்பாஜி அவரை முழுமையா நம்புனதால மத்த அமைச்சர்கள் எல்லாம் விலகி போயிட்டாங்க. அதுதான் உண்மை. முகலாய படைகள் சாம்பாஜியை கைது செய்தபோது கவி கலாஷும் உடனிருந்தார். அதனால அவுரங்கசீப் 2 பேர் மேலையும் தன் முழு கோவத்தையும் காட்டினார். இருவருமே அவுரங்கசீப்பின் கட்டளையின்படி அனைத்து வகைப்பட்ட சித்திரவதைகளுக்கும் உள்ளாக்கப்பட்டு கொல்லப்பட்டனர். ஒரு பேரரசனும் அவரோட வழிகாட்டியும் இப்படி கொடூரமா கொல்லப்பட்டது வரலாற்றுல ரொம்ப சோகமான ஒரு பதிவு. இதோட மராத்திய சாம்ராஜ்யம் முடிஞ்சிருச்சுன்னு தான் அவுரங்கசீப் நினைச்சாரு. ஆனா அங்கதான் வரலாறு ஒரு பெரிய திருப்புமுனையை கொடுக்குது. 18ஆம் நூற்றாண்டின் முதல் பாதி பகுதியில ஒரு மாபெரும் அதிகார ஒருங்கிணைப்பு நடக்குது. அது யாரால நடக்குதுன்னா சாம்பாஜியோட மகனான ஷாஹு மகாராஜா மூலியமா. 1707ல முகலாயர்கள் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு வந்த ஷாஹு மகாராஜா தன்னோட தாத்தா சிவாஜி மாதிரியோ அப்பா சாம்பாஜி மாதிரியோ நேரடியா களத்துல இறங்கி போரிடுற ஒரு அரசனா இருக்க விரும்பல. ஆமா, அவர் ஒரு சிறப்பான நிர்வாகியாவே செயல்பட்டார். அரச அதிகாரம் எவ்வாறு ஒருங்கிணைக்கப்பட்டது அப்படிங்கறத இங்க நாம கவனிக்கணும். ஷாஹு தன்னிடம் பணி செய்தோர்க்கு அதிகாரப்பூர்வமான உரிமைகளை வழங்கினார். அந்த உரிமைகளை வாங்கினவங்க தான் பேஷ்வாக்கள். அதிகாரத்தை பகிர்ந்து கொடுத்ததன் மூலமே இந்த ஒருங்கிணைப்பு சாத்தியமானது. ஷாகுவோட அந்த 40 ஆண்டு கால ஆட்சியில நடந்த 3 முக்கிய மாற்றங்களை நீங்க எக்ஸாம்க்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். முதல் மாற்றம், மராத்தியரின் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்த பகுதிகள் அதிகரித்தன. 2வது மாற்றம், அப்பகுதிகளிலிருந்து முறையாக கப்பம் வசூலிக்கப்பட்டது. இது ரொம்ப முக்கியமான ஒரு பொருளாதார முன்னேற்றம். 3வது மாற்றம் என்னன்னா, ஒரு மையப்படுத்தப்பட்ட வலுவான அரசு கட்டமைப்பு உருப்பெறத் தொடங்கியது. இந்த 3 மாற்றங்களும் மராத்திய சாம்ராஜ்யத்தை உச்சத்துக்கு கொண்டு போச்சு. இறுதியா இதோட சமூக பொருளாதார தாக்கம் என்ன அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஷாஹுவோட ஆட்சியின் கீழ் விவசாயம் மட்டும் செழிக்கல, வேலைவாய்ப்புகளும் பெருகிச்சு. அதான் எப்படின்னா நிலங்களை சொந்தமாக கொண்டிருந்த குடும்பங்கள் உட்பட ஒவ்வொரு குடும்பமும் அரசு பணியின் மூலம் ஆதாயம் பெற்றது. ஒரு சாம்ராஜ்யத்துல இருக்கிற சாதாரண மக்கள் கூட அரசு நிர்வாகத்தோட நேரடியா இணைக்கப்படும்போது அந்த அரசு எவ்வளவு பலமானதா மாறும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். கண்டிப்பா. எந்த ஒரு அரசும் மக்கள் ஆதரவு இல்லாம நிலைச்சு நிற்க முடியாது. ஷாஹு அதை புரிஞ்சுகிட்டு பேஷ்வாக்கள் மூலமா அதை செயல்படுத்தினாரு. பாலாஜி விஸ்வநாத், இவருடைய ஆரம்ப கால வாழ்க்கை எனக்கு நிஜமாவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏதோ ஒரு சாதாரண வருவாய்த்துறை அலுவலரா, அதாவது வரி வசூல் கணக்குகளை பார்க்கிற ஒரு சாதாரண பணியாளரா தன் வாழ்க்கையை தொடங்கிய ஒரு மனிதர் அவர். ஆமா, ஒரு குமாஸ்தா லெவல்ல இருந்தவர். அப்படிப்பட்டவர் எப்படி 17ஆம் 19ல பேஷ்வா அப்படிங்கிற உச்ச பதவியை அடைந்தார்? பேஷ்வா என்றால் பிரதம அமைச்சர். ஒரு குமாஸ்தா ஒரு நாட்டின் பிரதமராக மாறுவது சாதாரண விஷயம் இல்லையே. அதுதான் பாலாஜி விஸ்வநாத்தோட தனித்துவமான நிர்வாகத் திறமை. 1713 முதல் 1720 வரை அவர் பேஷ்வாவாக இருந்தார். அவருடைய திறமையையும் விசுவாசத்தையும் பார்த்துதான் பேரரசர் ஷாஹு அவருக்கு அந்த பேஷ்வா பதவியை கொடுத்தார். ஒரு ராஜ்யத்தோட வரவு செலவுகளை, அந்த ரத்த ஓட்டத்தை எப்படி சீராக்குவதுன்னு அவருக்கு நல்லா தெரிஞ்சிருந்தது இல்லையா? மிகச்சரி. ஆனா மராத்திய வரலாற்றுல ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் பாலாஜி விஸ்வநாத்தோட மரணத்துக்கு பிறகுதான் நடக்குது. 1720 அவர் இறந்தவுடனே ஷாகு மன்னர் ஒரு மிக துணிச்சலான, அதே சமயம் பலரும் விமர்சித்த ஒரு முடிவு எடுத்தார்.
தனக்கு நெருக்கமான மூத்த அமைச்சர்கள் எத்தனையோ ஆலோசனைகள் சொல்லியும் ஷாகு மன்னர் அதை கேட்கல. கேட்கவே இல்ல. எல்லாத்தையும் மீறி பாலாஜி விஸ்வநாத்தோட மகனான பாஜிராவை அடுத்த பேஷ்வாவா நியமிட்டார். இதுல நாம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, அப்போ பாஜிராவின் வயது வெறும் 20 மட்டுமே. 20 வயசுல ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தின் பிரதம அமைச்சரா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஒரு 20 வயது இளைஞன் கிட்ட ஒரு வீட்டின் பொறுப்பை கொடுத்தாலே பலரும் தயங்குவாங்க. கண்டிப்பா தயங்குவாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு பேரரசின் ஒட்டுமொத்த நிர்வாகம், ராணுவம்னு அனைத்தையும் ஒரு 20 வயது இளைஞன் கிட்ட ஷாகு மன்னர் கொடுத்திருக்காரு. அரசவையில இருந்த மூத்த தளபதிகள் எல்லாம் கொதிச்சு போயிருப்பாங்களே. இந்த எதிர்ப்புகளுக்கு மத்தியில அந்த இளைஞர் எப்படி தன்னை நிரூபிச்சார்? அது ஒரு மிகப்பெரிய சவால் தான். ஆனா பாஜிராவ் அந்த 1720 முதல் 1740 வரையிலான தனது 20 வருட ஆட்சி காலத்துல அந்த சவாலை மிக சாதாரணமா முறியடிச்சு ஒரு மாபெரும் போர் வீரரா உருவெடுத்தார். தன்னை விமர்சித்தவர்களின் வாயை தனது வெற்றிகளாலேயே அடைத்தார். ஆமா, முகலாயர்களுக்கும் ஹைதராபாத் நிஜாமுக்கும் எதிரா அவர் மேற்கொண்ட மிகப்பெரிய ராணுவ நடவடிக்கைகள் மராத்திய எல்லையை எங்கேயோ கொண்டு போயிடுச்சு. வெறும் பிரதம அமைச்சரா மட்டும் இல்லாம இராணுவ தலைமை தளபதிக்கான அதிகாரங்களையும் அவர் தமதாக்கி கொண்டார். நிர்வாகம், இராணுவம் 2 மாபெரும் அதிகாரங்களும் ஒரே மனிதரின் கீழ் வந்துடுச்சு. சரியா சொன்னீங்க. இதுக்காக அவர் ஒரு புதிய கொள்கைய, அதாவது நியூ பாலிசி ஒன்னு உருவாக்குனார். பாரம்பரியமா இருந்த தேஷ்முக்குகளை அவர் நம்ப தயாரா இல்ல. இந்த இடத்துல நாம கொஞ்சம் ஆழமா பார்க்கணும். தேர்வர்களே கவனிங்க. இந்த தேஷ்முக்குகள் என்பவர்கள் யார்? ஏன் பாஜிராவ் அவர்களை நம்பல? தேஷ்முக்குகள் அப்படிங்கிறவங்க அந்த பகுதியின் பாரம்பரியமான நிலச்சுவாந்தார்கள் அல்லது குறுநில தலைவர்கள்னு சொல்லலாம். பரம்பரையா ஒரு குறிப்பிட்ட பகுதியை கட்டுப்படுத்தி வரி வசூல் செய்து வந்தவர்கள் இவங்க. இவர்களுக்கு தங்களுக்கு தாங்களே ராஜாங்கிற ஒரு மிதப்பு இருந்திருக்கும். அந்த மிதப்பு தான் பிரச்சனை. இவங்கள நம்பி ஒரு மாபெரும் பேரரசை விரிவுபடுத்த முடியாது அப்படிங்கிறத அந்த 20 வயது பாஜிராவ் மிக தெளிவா புரிஞ்சுக்கிட்டார். அதனால அவங்கள ஓரங்கட்டிட்டு தன்னிடம் முழு விசுவாசமா இருக்கும், அதே சமயம் திறமையான புதிய குடும்பங்களுக்கு அதிகாரங்களை வழங்கினார். தேர்வர்களே, இது உங்களுக்கு மிகவும் முக்கியமான டிஎன்பிஎஸ்சி குறிப்பு. பொறுத்துக, அதாவது மேட்ச் த ஃபாலோயிங் கேள்விகள்ல இது கண்டிப்பா வர வாய்ப்பிருக்கு. ஆமா, அந்த முக்கிய மராத்திய குடும்பங்களையும் அவங்களோட இடங்களையும் கவனமாக குறிச்சுக்கோங்க. முதல் குடும்பம் கெய்க்வாடு குடும்பம், பரோடா. கெய்க்வாட் என்றால் பரோடா. அடுத்தது ஹோல்கார் குடும்பம், இந்தூர். ஹோல்கார், இந்தூர். மூணாவது சிந்தியா அல்லது சிந்தி குடும்பம், குவாலியர். நாலாவது பான்ஸ்லே குடும்பம், நாக்பூர். வான்ஸ்லேனா நாக்பூர். முடிவா மைய அதிகாரமான பேஷ்வா, புனே. புனேவில பேஷ்வா. இது கேட்க ஒரு பிரம்மாண்டமான கார்ப்பரேட் கம்பெனில நடக்கிற மாற்று மாதிரி இருக்கு. பழைய வேலை செய்யாத மேனேஜர்களை தூக்கிட்டு திறமையான புதிய ரீஜனல் ஹெட்களை உருவாக்குவாங்களே, அதுதான் பாஜிராவ் செய்திருக்கார். மிகச் சரியான உதாரணம். பரோடாவில் கெய்க்வாட், இந்தூரில் ஹோல்கார், குவாலியரில் சிந்தியா, நாக்பூரில் பான்ஸ்லே, புனேவில் பேஷ்வா. இந்த அதிகார பகிர்வு ஒரு மிகச்சிறந்த ராஜதந்திரம். இந்த புதிய டீமை வச்சுக்கிட்டு பாஜிராவ் என்னென்ன சாதனைகளை செய்தார்? இந்த புதிய டீம் மராத்திய பேரரசுக்கு ஒரு பொற்காலத்தையே கொண்டு வந்துச்சு. மாலவம் மற்றும் குஜராத் ஆகிய மிக முக்கியமான வளமான பகுதிகள் முகலாயர்களின் ஆதிக்கத்திலிருந்து விடுவிக்கப்பட்டன. முகலாய படைகளும் சரி, தக்காணத்துல வலுவா இருந்த ஹைதராபாத் நிஜாமின் படைகளும் சரி, பாஜிராவின் அதிரடி தாக்குதல்களுக்கு முன்னால் தாக்கு பிடிக்க முடியாம தோத்து போனாங்க. அதோட விளைவுதான் மிக முக்கியமானது. மராத்தியர்களுக்கு மாபெரும் அங்கீகாரம் கிடைச்சது. ஷாஹு மன்னரை வெறும் ஒரு பகுதிக்கு மன்னர்னு இல்லாம மகாராஷ்டிரத்தின் அரசன் மற்றும் தக்கான பகுதிகளின் தலைவன் என பிற அரசர்களை அங்கீகரிக்க வைத்தார் பாஜிராவ். இது வெறும் பேரளவிலான அங்கீகாரம் மட்டும் இல்லையே, பொருளாதார ரீதியாகவும் மராத்தியர்களை ஒரு உச்சத்துக்கு கொண்டு சென்றிருக்கு. குறிப்பா அந்த சௌத் மற்றும் சர் தேஷ்முகி ஆகிய வரிகளை வசூலிக்கும் உரிமை பற்றி நம் குறிப்புகள்ல இருக்கு. இதை கேட்க ஏதோ சாதாரண வரிகள் போல தோணலாம். ஆனா இது கிட்டத்தட்ட ஒரு மாபெரும் பிசினஸ் மாடல். எதிரிகளுக்கு பயத்தை வரவழைத்த ஒரு மாடல் இது. சவுத் அப்படிங்கிறது ஒரு நிலப்பகுதியோட மொத்த வருவாயில 4 பங்கு, அதாவது 25%. இதை ஏன் மத்தவங்க மராத்தியர்களுக்கு கொடுக்கணும்? ஏன்னா, நாங்கள் உங்கள் மீது படையெடுத்து வந்து உங்கள் நகரத்தை அழிக்காமல் இருக்க வேண்டுமென்றால் உங்கள் பாதுகாப்பிற்காக எங்களுக்கு 25% கொடுத்து விடுங்கள் அப்படிங்கிற ஒரு பாதுகாப்பு வரி அது. புரொடெக்ஷன் மணி மாதிரி. அப்ப அடுத்ததா இருக்கிற சர்தேஷ்முகி வரி என்னது? அது நாங்கள்தான் அனைவருக்கும் மேலான தலைவர்கள்.
அதற்கான அதிகாரப்பூர்வமான வரியாக கூடுதலாக ஒரு 10% கொடுங்கள்னு கேக்குறது. இப்படி சட்டப்பூர்வமா வரி வசூலிக்கும் உரிமையை பெற்றதால மராத்தியர்களோட கஜானா நிரம்பி வழிஞ்சிருக்கு. இந்த நிதியை நிர்வகிக்க நிதி நிர்வாகம் முழுவதும் பூனே நகரத்துல மையப்படுத்தப்பட்டது. வரி வசூலிச்சு ஒரு மாபெரும் பொருளாதார சக்தியா மராத்தியர்கள் மாறுவதை கேட்கும்போது அவங்க கிட்ட அந்த நேரத்துல ஒரு பிரம்மாண்டமான ராணுவம் இருந்திருக்கும்னு நம்ம நினைப்போம். ஆனா 1720ஆம் ஆண்டு வாக்கில் மராத்திய ராணுவத்தின் நிலை என்ன நம்ம குறிப்புகளை பார்க்கும்போது எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியா இருக்கு. ஆமா, எனக்கும் அந்த தரவுகளை பார்க்கும்போது ஆச்சரியமா தான் இருக்கும். மராத்தியர்களிடம் 1720இல் வெறும் 5000க்கும் குறைவான குதிரை வீரர்களே இருந்திருக்காங்க. அவங்க கிட்ட பீரங்கி படைப்பிரிவு அப்படிங்கிற ஒன்னே கிடையாது. தொழில்நுட்பத்திலையும் அவங்க முகலாயர்களுக்கு நிகரானவங்க இல்ல. மறுபுறம் முகலாயர்கள் எப்படிப்பட்டவங்க? பல லட்சம் வீரர்களை கொண்ட மிகப்பெரிய படைகள், ஏராளமான பீரங்கிகள், அணிவகுத்து செல்லும் யானைகள்னு ஒரு நகரம் நகரத்தையே போர்க்களத்திற்கு கொண்டு வருவர்கள் முகலாயர்கள். இந்த மலையோடு மோதிய எலியா இருந்த மராத்தியர்கள் எப்படி முகலாயர்களை தோற்கடிச்சாங்க? இங்குதான் போரியல் தந்திரம், மிலிட்டரி டாக்டிக்ஸ் வேலை செஞ்சது. முகலாய படைகள் அளவுல மலை போல மிக பெரியதா இருந்தன. அதுவே அவர்களுக்கு ஒரு பெரிய பலவீனமாகவும் மாறிடுச்சு. அவங்க யானைகளை வச்சுக்கிட்டு ஆடம்பரமா ஆனா ரொம்ப மெதுவா நகருவாங்க. அவங்களோட போர் முறைகள் ரொம்ப மரபு ரீதியானவ. அதனால ஒரு கெலிலா தாக்குதலுக்கு அவங்க படை சற்றும் பயனற்றதா இருந்துச்சு. ஆனா மராத்தியர்களின் வெற்றிக்கு காரணம் என்ன? பேஷ்வாக்களின் கீழ் வளர்ந்த மராத்திய தளபதிகளோட மின்னல் வேக தாக்குதல்கள் தான். அவங்க கிட்ட பெரிய பீரங்கிகள் இல்லனாலும் அதிவேகமான குதிரைப்படை இருந்துச்சு. முகலாயர்கள் தங்க படைகளை திருப்பி நிறுத்துவதற்குள்ள மராத்தியர்கள் தாக்கிட்டு தப்பிச் சென்றிருப்பாங்க. முகலாய படைகளோட திறமையின்மையும் மராத்தியர்களோட வேகமுமே இந்த வெற்றிக்கு மிக முக்கிய காரணம். முகலாயர்களின் பிரம்மாண்டத்தையே அவர்களுக்கு எதிரான ஒரு பொறியா மாத்திட்டாங்க. ரொம்ப புத்திசாலித்தனமான நகவு. சரி, பாஜிராவ் 1740இல் மறைகிறார். அவர் விட்டு சென்ற இந்த மாபெரும் பேரரசு அடுத்ததா அவரது மகனான பாலாஜி பாஜிராவ் கைகளுக்கு வருது. பாலாஜி பாஜிராவின் காலகட்டம் 1740 முதல் 1761 வரை. இந்த காலகட்டத்துல குறிப்பா 1749ல பேரரசர் ஷாகு மறைகிறார். வழக்கமா எந்த ஒரு சாம்ராஜ்யத்திலையும் ஒரு மன்னர் இறந்தா அடுத்து யார் அரியணையில் ஏறுவதுன்னு ஒரு இரத்தக்களரியான வாரிசுரிமை போர் நடக்குமே, அது இங்கே நடக்கல. அதை மிகச் சாதுரியமா தவிர்த்தார் பாலாஜி பாஜிராவ். ஷாகு மன்னரின் மறைவுக்குப் பிறகு அரச குடும்பத்துக்குள் எந்த ஒரு மோதலும் வந்துவிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒட்டுமொத்த அரசியல் அதிகாரத்தையும் தனது கரங்களில், அதாவது பேஷ்வாவின் கரங்களில் குவிக்க அவர் ஒரு மாபெரும் அரசியல் மாற்றத்தை செய்தார். பேரளவுக்கு அரசர்கள் இருந்தாலும் முடிவெடுக்கும் உச்சபட்ச அதிகாரம் பேஷ்வா கிட்ட இருந்துச்சு. இதை உறுதிப்படுத்த அதுவரை மராத்தியர்களின் தலைநகராய் இருந்த சதாராவிலிருந்து நிர்வாகம் முழுமையாக பூனேவுக்கு மாற்றப்பட்டது. டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களே, இதை குறிப்பா நினைவில் வச்சுக்கோங்க. இனி புனே நகரமே மராத்திய பேரரசின் அதிகாரப்பூர்வ தலைநகர் அப்படின்னு உறுதியானது பாலாஜி பாஜிராவ் காலத்துல தான். சத்தாராவிலிருந்து புனேவுக்கு தலைநகர் மாற்றம் நிர்வாகம் முழுவதுமாக பேஷ்வா கைக்கு வருது. இப்படி அதிகாரத்தை முழுமையா தன்வசப்படுத்தின பாலாஜி பாஜிராவ் மராத்தியர்களிடமிருந்த அந்த பீரங்கிப்படை குறைபாட்ட போக்க சில முக்கியமான நடவடிக்கைகளை எடுத்தார். ஏன்னா வெறும் குதிரைகளை வச்சுக்கிட்டு நெடுநாள் தாக்குப்பிடிக்க முடியாது. போர் முறைகள் மாறிக்கிட்டு இருந்த காலம் அது. மிக சரியாக சொன்னீங்க. பாலாஜி பாஜிராவ் அதை நல்லா உணர்ந்திருந்தார். அதனால மராத்திய ராணுவத்துல 3 மாபெரும் சீர்திருத்தங்களை அவர் கொண்டு வந்தார். தேர்வர்களே, இத கவனிங்க. முதலாவது மாற்றம் என்ன? அதுவரை மராத்தியர்கள் விவசாய போர் வீரர்களாகவே, அதாவது பெசன்ட் வாரியர்ஸாக இருந்தாங்க. விவசாயம் இல்லாத காலங்கள்ல போருக்கு வருவாங்க, அறுவடை நேரங்கள்ல ஊருக்கு போயிடுவாங்க. இந்த முறை ஒரு பெரிய பேரரசுக்கு சரிப்பட்டு வராதுன்னு வருடம் முழுவதும் ஊதியம் வழங்கப்படும் ஒரு நிரந்தர படையை உருவாக்கினார், ஸ்டாண்டிங் ஆர்மி. இரண்டாவது சீர்திருத்தம் புதிய விதிமுறைகள். இந்த படை உருவாக்கப்பட்ட பிறகு போர் வீரர்கள் வேளாண் படைகளுக்காக நிலங்களுக்கு செல்ல அனுமதி முற்றிலுமாக மறுக்கப்பட்டது. அவர்கள் எப்போதும் போருக்கு தயாராக இருக்கணும் என்பதற்காக அவங்க தங்குவதற்கு கோட்டைகள் மற்றும் நகரங்கள்ல வசதிகள் செஞ்சு தரப்பட்டுச்சு. மூணாவது மற்றும் மிக முக்கியமான மாடர்னைசேஷன். பெரிய பீரங்கிகள் மராத்திய அதிகாரிகளின் கீழ் கொண்டு வரப்பட்டன. ஆனா மராத்தியர்களுக்கு பீரங்கி தொழில்நுட்பம் அவ்வளவாக தெரியாது. அதனால என்ன செஞ்சாங்க? அந்த பீரங்கிகளை பராமரிக்கவும் இயக்கவும் வெளிநாட்டவர்களான போர்ச்சுகீசியர்கள், பிரெஞ்சுக்காரர்கள் மற்றும் ஆங்கிலேயர்களை கூலிப்படையினராக பயன்படுத்தினாங்க. பகுதி நேர பணியாளர்களா இருந்த ராணுவத்தை ஒரு முழு நேர ப்ரொஃபஷனல் படையினரா மாத்திருக்காங்க. பீரங்கிகளை கையாள
சிறந்த வெளிநாட்டு நிபுணர்களை வேலைக்கு அமர்த்தியிருக்காங்க. இந்த புதிய பலத்தை வச்சுக்கிட்டு தான் மராத்திய பேரரசு அந்த பிரம்மாண்டமான விரிவாக்கத்தை செய்ததா? ஆமா, 1740 முதல் 1760 வரையிலான அந்த 20 வருடங்கள்ல மராத்தியர்களோட எல்லைகள் எப்படி விரிவடைஞ்சதுன்னு ஒரு வரைபடத்துல பாத்தீங்கன்னா பிரமிப்பா இருக்கும். இந்தியாவின் 4 திசைகளிலும் மராத்திய கொடி பறந்தது. வடக்கே ராஜஸ்தான், டெல்லி, பஞ்சாப் எல்லைகளை நெருங்கியது அவங்க பட. யோசிச்சு பாருங்க, டெல்லிக்கு வெறும் 50 மைல்கள் தொலைவு வரை கப்பம் வசூலிக்கும் உரிமை அவங்க பெற்றிருந்தாங்கன்னா முகலாய பேரரசு எவ்வளோ தூரம் சுருங்கிருச்சுன்னு பாருங்க. கிழக்கே நடந்த நிகழ்வுகளும் ரொம்ப முக்கியமானவை. 1745 முதல் 1751 வரை ரகுஜி பான்ஸ்லே, இவர் நாக்பூரைச் சேர்ந்தவர். இவரோட தலைமையில பீகார், வங்காளம், ஒடிசா ஆகிய பகுதிகளில் கொள்ளையடிப்பதை முக்கிய நோக்கமாக கொண்ட தொடர் படையெடுப்புகள் நடந்துச்சு. தெற்கே கன்னட பகுதிகள், தமிழ் மற்றும் தெலுங்கு பகுதிகள்னு பல இடங்கள் மராத்தியர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டன. சுருக்கமா சொல்லப்போனா இந்திய துணைக்கண்டத்தின் பெரும் பகுதி பேஷ்வாக்களின் ஆளுமைக்குள் வந்துடுச்சு. வடக்கே டெல்லி, கிழக்கே வங்காளம், தெற்கே தமிழகம் வரை ஒரு மாபெரும் பரப்பளவு. இவ்வளவு பெரிய நிலப்பரப்பை கைப்பற்றுவது ஒரு புறம் இருக்கட்டும், அதை நிர்வகிப்பது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. இவ்ளோ பெரிய அரச நடத்த பணம் வேணும். அந்த பணத்தை வசூலிக்க ஒரு சிறப்பான வருவாய்த்துறை நிர்வாகம் வேணும். மராத்தியர்களோட அந்த நிர்வாக கட்டமைப்பு எப்படி இருந்தது? ஒரு மிகச் சிறந்த நிர்வாக கட்டமைப்பு. அந்த நிர்வாகத்தின் ஆணிவேராக இருந்த அதிகாரிக்கு பெயர் காம விஸ்தார், இங்கிலீஷ்ல காமா விஸ்தார். இந்த அதிகாரி நேரடியாக பேஷ்வாவால பணியமர்த்தப்பட்டார். ஒரு பகுதிக்கு வசூல் செய்யும் பொறுப்பு இவருடையது இல்லையா? ஆமா, இதுக்காக தனது பாதுகாப்பிற்காக சில வீரர்கள் அடங்கிய ஒரு சிறிய படைப்பிரிவையே வச்சுக்கிற அதிகாரம் இவருக்கு வழங்கப்பட்டிருந்துச்சு. வருவாய் ஆவணங்கள் அனைத்தும் எழுத்தர்கள் மற்றும் பணியாளர்கள் மூலம் மிக துல்லியமாக பராமரிக்கப்பட்டுச்சு. இதுல எந்த ஒரு ஊழலும் நடந்துவிடக் கூடாதுங்கிறதுக்காக பேஷ்வா அலுவலகம் இந்த ஆவணங்களை ஆங்காங்கே திடீர் சரிபார்ப்பு, அதாவது ரேண்டம் ஆடிட் செஞ்சிருக்காங்க. ரேண்டம் ஆடிட் முறையெல்லாம் அந்த காலத்திலேயே செய்திருக்கிறாங்க. இதை விட ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் அவங்க பின்பற்றிய அந்த வரி வசூல் முறைதான். அது கிட்டத்தட்ட இன்றைய காலகட்டத்துல ஒரு கார்ப்பரேட் கம்பெனி செய்யும் பிரான்ச்சைஸ் அல்லது அவுட்சோர்சிங் மாடல் போல இருக்கு. அரசரே நேரடியாக சென்று வரி வசூல் செய்யாம அதை ஒரு ஏல முறையில் விட்டிருக்காங்க. அது எப்படி செயல்பட்டது? மிகச்சரியான ஒப்பீடு. அது ஒரு பிரத்யேகமான வருவாய் ஏலமுறை. அரசுக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஒரு நிலையான வருமானம் வருவதை இது உறுதி செஞ்சுது. இதை 3 படிநிலைகள்ல அவங்க செய்தாங்க. அந்த 3 படிநிலைகள் என்னென்ன? 1, மதிப்பீடு, அதாவது அசஸ்மெண்ட். கடந்த ஆண்டு ஒரு குறிப்பிட்ட பகுதியிலிருந்து எவ்வளவு வருமானம் வந்ததோ அதன் அடிப்படையில் இந்த ஆண்டுக்கான தொகை நிர்ணயம் செய்யப்படும். 2, ஏலம், ஆக்ஷன். இந்த வருவாயை வசூலிப்பதற்கான ஒப்பந்தங்கள் வருடம் ஒரு முறை வெளிப்படையாக ஏலம் விடப்பட்டன. 3, முன்பணம், அட்வான்ஸ் பேமெண்ட். ஏலம் எடுத்தவர் அரசுக்கு செலுத்த வேண்டிய மொத்த தொகையில் 1/3 பங்கு முதல் சரிபாதி வரை முன்பணமாகவே செலுத்திவிட வேண்டும். இதை கேட்ட உடனே காசு இருப்பவங்க யார் வேணாலும் ஏலம் எடுத்துடலாம்னு நினைக்க வேண்டாம். ஏலம் எடுப்பவர், அதாவது அந்த வருவாய் வசூலிப்பாளர், போதுமான சொத்துக்கள் உடையவராகவும் அதே சமயம் நேர்மையானவராகவும் இருக்க வேண்டும் என்பதை பேஷ்வாக்கள் மிக கடுமையா உறுதி செய்தாங்க. அரசுக்கு அட்வான்ஸ் பணமும் வந்துடுது, வசூல் செய்யும் பொறுப்பு அந்த ஒப்பந்ததாரரிடம் சென்றுடுது. மிக நேர்த்தியான நிர்வாக முறை. முகலாயர்களின் வீழ்ச்சிக்கு மராத்தியர்களின் இராணுவ பலம் எந்த அளவுக்கு காரணமோ அதே அளவுக்கு இவர்களது இந்த துல்லியமான நவீனமான நிர்வாகத் திறனும் ஒரு முக்கிய காரணம். இப்படி நிர்வாகம், இராணுவம், பொருளாதாரம் என அனைத்திலையும் உச்சத்துல இருந்த ஒரு பேரரசு எப்படி ஒரு மாபெரும் சரிவை சந்தித்தது? ஒரு பேரரசு எந்த அளவுக்கு வேகமாக மேலே சென்றதோ அதே வேகத்துல கீழே விழுந்த அந்த சோகமான வரலாற்று பக்கங்களுக்கு நாம இப்போ நகரலாம். 1761 3ஆம் பானிபட் போர். அந்த வீழ்ச்சிக்கான விதை வேடன்மேற்கு எல்லையில விழுந்தது. இந்தியாவை முழுமையாக தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர நினைத்த மராத்தியர்கள் பஞ்சாபை கடந்து செல்ல முயன்றபோது ஒரு மாபெரும் ஆபத்து அவங்கள தடுத்தது. அவர்தான் ஆப்கானிய அரசர் அகமது ஷா அப்தாலி. இந்த அப்தாலிய சாதாரணமா நினைச்சிடக்கூடாது. 1761 நடந்த அந்த இறுதிப் போருக்கு முன் அப்தாலி இந்தியாவின் மீது 8 முறை படையெடுத்து இங்குள்ள சூழலை அக்குவேர் ஆணிவேராக தெரிஞ்சு வச்சிருந்தார். மறுபுறம் மராத்தியர்களிடம் ஒரு பெரும் பலவீனம் உருவாகியிருந்துச்சு. மராத்திய படை ஒரே ஒருங்கிணைந்த தலைமையின் கீழ் இல்லாமல் பல தளபதிகளின் கீழ் பிரிந்து கிடந்தது.
ஒவ்வொரு தளபதியும் தங்களுக்கு தெரிஞ்ச தந்திரங்களோடு போரை அணுகுனாங்க. ஒரு பெரிய ஆபத்தை எதிர்கொள்ளும் போது தேவையான அந்த ஒற்றுமையும் ஒருங்கிணைப்பும் மராத்தியர்களிடம் இல்லாம போனதுதான் அந்த பேரழிவின் துவக்கம். எப்போதெல்லாம் படைகளுக்குள் ஈகோவும் ஒருங்கிணைப்பில்லாமையும் வருதோ அது மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தையும் வீழ்த்திவிடும் என்பதற்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. சரியா சொன்னீங்க. 1761 நடந்த 3ஆம் பானிபட் போர் 8 முறை இந்தியா மீது படையெடுத்த அனுபவம் பெற்ற ஒரு மையப்படுத்தப்பட்ட தலைமையை கொண்ட அஹ்மத் ஷா அப்தாலியின் ஆப்கானிய படை ஒரு புறம், மறுபுறம் எத்தனையோ வெற்றிகளை குவிச்சிருந்தாலும் ஒருங்கிணைப்பு இல்லாத மராத்திய படை. அந்த இறுதி மோதல்ல உண்மையில என்னதான் நடந்தது? அந்த போர் மராத்தியர்களின் இரத்தத்தால் எழுதப்பட்ட ஒரு சோக வரலாறு. 1761 3ஆம் பானிபட் போரின் மாபெரும் தோல்விக்கு மிக முக்கிய காரணியா அமைந்தது எதிரியிடமிருந்த பீரங்கி படைகள், ஆர்ட்டிலரி. நாம ஏற்கனவே பார்த்தோம், மராத்தியர்கள் பீரங்கிகளை பயன்படுத்த ஆரம்பிச்சிருந்தாங்கன்னு, அதற்காக ஐரோப்பியர்களை வேலைக்கு வச்சிருந்தாங்கன்னு. ஆமா, ஆனா அவற்றை எல்லாம் தாண்டிய ஒரு நவீன தொழில்நுட்பம் ஆப்கானியர்களிடம் இருந்துச்சு. அதுதான் இடம் விட்டு இடம் எளிதில் நகரும் பீரங்கி படைகள். ஒட்டகங்கள் மீது பொருத்தப்பட்ட மிக வேகமாக சுழன்று சுடக்கூடிய பீரங்கிகளை ஆப்கானியர்கள் பயன்படுத்தினாங்க. இதை குறிப்புல ஜாம்புரெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒட்டகங்கள்ல பொருத்தப்பட்ட நடமாடும் பீரங்கிகள். மராத்தியர்களின் பாரம்பரியமான வாழ்வீச்சும் குதிரைப்படையின் வேகமும் அந்த பயங்கரமான தடையின்றி நெருப்பை கக்கிய பீரங்கி தாக்குதலுக்கு முன்னால் நிக்க முடியல. மராத்தியர்களின் காலாட்படையும் குதிரைப்படையும் ஈவு இரக்கமின்றி கொன்று குவிக்கப்பட்டுச்சு. மராத்தியர்கள் எவ்ளோ வேகமா நகர்ந்தாலும் அவங்கள விட வேகமா ஆப்கானியர்களின் பீரங்கி குண்டுகள் பாய்ந்திருக்கு. நினைச்சு பார்க்கவே பயங்கரமா இருக்கு. இந்த மாபெரும் போரின் முடிவு மராத்திய பேரரசில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு? அந்த தாக்கம் மராத்திய பேரரசை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்திய வரலாற்றின் போக்கையே மாற்றிடுச்சு. அந்த போர்க்களத்துல மராத்தியர்களின் மிகச்சிறந்த தளபதிகளும் வீரர்களும் கொல்லப்பட்டாங்க. தப்பி பிழைத்த சில மராத்திய வீரர்கள் தங்கள் சொந்த ஊரான மகாராஷ்டிரா திரும்புவதற்கு பல்லாயிரம் மைல்கள் நடந்து கிட்டத்தட்ட 6 மாதங்களாச்சு. 6 மாதங்கள். அந்த 6 மாதங்கள் அவங்க பட்ட துயரம் சொல்லில் அடங்காதது. அதுவரை இந்திய துணைக்கண்டத்தின் மீது கொடிகட்டி பறந்த மராத்தியர்களின் அசைக்க முடியாத ஆதிக்கம் இந்த ஒரே ஒரு போருடன் முற்றிலுமாக சுக்கு நூறாக உடைஞ்சு முடிவுக்கு வந்துச்சு. ஒரு சாதாரண வரி வசூலிப்பாளராக இருந்த பாலாஜி விஸ்வநாத்தில் தொடங்கி இந்தியாவையே ஆள நினைத்த ஒரு பேரரசு எப்படி தொழில்நுட்ப குறைபாட்டாலும் ஒருங்கிணைப்பு இல்லாததாலும் ஒரு சில மணி நேரங்கள்ல மண்ணோடு மண்ணானது என்பதை நாம விரிவாக பார்த்துட்டோம். ஆமா, நாம இந்த ஆழமான அலசலின் இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். தேர்வர்களுக்காக இதுவரை நாம விவாதித்தத ஒரு சிறிய மேல்பார்வை, குயிக் ரிவிஷன் செஞ்சிடலாமா? கண்டிப்பா, இது தேர்வர்களுக்கு மிக முக்கியம். முதலில் பாலாஜி விஸ்வநாத் முதல் பாலாஜி பாஜிராவ் வரையிலான பேஷ்வாக்களின் எழுச்சியை பார்த்தோம். அடுத்து பாஜிராவ் 1 காலகட்டத்தில் உருவான புதிய மராத்திய குடும்பங்கள். பரோடாவுல கைக்வாட், இந்தூர்ல ஹோல்கார், குவாலியர்ல சிந்தியா, நாக்பூர்ல பான்ஸ்லே. கரெக்ட். பின்னர் இராணுவ சீர்திருத்தம், விவசாய போர் வீரர்கள் முறை நீக்கப்பட்டு ஆண்டம் முழுவதும் பணியாற்றும் நிரந்தர படை உருவானது. நிர்வாகத்துல காமவிஸ்தார் அதிகாரி மற்றும் அந்த 3 படிநிலைகளை கொண்ட வருவாய் ஏல முறை, அதாவது மதிப்பீடு, ஏலம், முன்பணம். இறுதியாக 1761 நடந்த 3ஆம் பானிபட் போர். ஒருங்கிணைப்பு இல்லாத மராத்திய படைகள் ஆப்கானிய அரசரான அஹ்மத் ஷா அப்தாலியின் ஒட்டகங்களில் பொருத்தப்பட்ட நவீன நடமாடும் பீரங்கி படைகளுக்கு முன்னால் அழிந்து போன வரலாறு. மிகச் சிறப்பான சுருக்கம். தேர்வர்களே, எந்தெந்த குறிப்புகள் தேர்வு கண்ணோட்டத்துல முக்கியம் என்பதை இந்த ஆழமான அலசல் உங்களுக்கு தெளிவாக புரிய வச்சிருக்கோன்னு நம்புறேன். இது போன்ற பாட புத்தகங்கள்ல உள்ள ஒவ்வொரு பகுதியையும் எளிமையாக ஆழமாக புரிஞ்சுக்க தொடர்ந்து ராமேக்ஸை தொடருங்கள். ஆமா, டிஎன்பிஎஸ்சி வித் ராமேக்ஸ் என்ற டெலிகிராம் சேனல்ல இணைந்திடுங்கள். அங்கு இது போன்ற பல முக்கிய தகவல்கள் உங்களுக்காக காத்திருக்கு. தேர்வுக்கு தயாராகும் உங்கள் பயணம் வெற்றியடைய எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.